வணக்கம் வஜ்ரமஸ்டோ நேயர்களே. நம்ம இன்னைக்கு இந்த கோல்டன் ஹவர்ஸ்னு பஞ்சாங்கத்தில் பார்த்தனுங்க. அதில் பார்த்தா சின்ன சின்ன எழுத்துல இன்னும் போட்டிருந்தான். நான் நேற்று நைட் என்னென்னு பார்த்தா அது இந்த சுப நேரங்கள் ஹோரை நேரங்கள் கணிச்சிட்டு இருக்கிறப்போ அது ஒவ்வொரு நாளுக்கும் அந்த டைம் இருக்கு மாதிரி தெரியும். அது ஒரு ஃபார்முலாவாக கால்குலேட் பண்ணி கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு பார்த்தனுங்க. சொல்லியிருக்கிறேன் கோல்டன் ஹவர்ஸ் பாருங்கள் எப்படிலாம் இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வெல்கம் டு வஜ்ரமஸ்ட்ரோ. வாங்க, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நல்லா முருகன் அருளாக நல்லா இருக்கணுங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. 27/3/2026 விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 13ஆம் தேதி இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க, சமநோக்கு நாளுங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா காலையில் 9:30 to 10:30, அதே சமயத்தில் சாயந்தரம் 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 12:30 to 1:30, மறுபடியும் சாயந்தரம் 6:30 to 7:30. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30 ஆரம்பித்து 12 வரைக்கும் இருக்குதுங்க. அதே சமயத்தில் குளிகையை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:30 to 9ங்க. யமகண்டம் மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பித்து 4:30 வரைக்கும் இருக்குதுங்க. சூளம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளங்க. இன்றைக்கி திதியை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 12:55 வரைக்கும் இன்றைக்கி நவமி திதி இருக்குது. அதுக்கப்புறம் தசமி திதியாக மாறுதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மாலை சாயந்தரம் அதே 5:50 வரைக்கும் புனர்பூசம், அதுக்கப்புறம் பூசம் நட்சத்திரமாக மாறுது. அப்போ சந்திராஷ்டிரம் என்ன பண்ணுங்கன்னா இன்றைக்கி அதே சமயத்தில் மாலை 5:50 வரைக்கும் கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம் இருக்குது. அதுக்கப்புறம் மூலம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்குது. சரிங்களா? சரி, டீட்டெயிலான ராசி பலன் கோச்சார அமைப்பு எல்லாம் பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. வாங்க, சப்போர்ட் பண்ணி கொடுங்க, பார்க்கலாம், நல்லது பழிக்கட்டும். வாங்க. வணக்கம் மேசராசி நேயர்களே. வீட்டுக்காகவும் சுத்துபத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்களுக்காகவும் மனசார ஓயாமல் ஹெல்ப் பண்ணி பல விஷயத்தில் ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணி கடைசியில் நமக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் கூட கிடைக்கலையே அப்படின்னு, நல்ல பேர் கூட இல்லையே, கெட்ட பேர் தானே வருது அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு ஓரம் அரிச்சுக்கிட்டே இருந்தால் கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் செஞ்ச தர்மம், நேர்மையான உதவிகள் எல்லாம் உங்களை வந்து அதுக்குண்டான பலனை கண்டிப்பாக வந்து சேரும். காலச்சக்கரம் சுழறப்போ உங்களுக்கு உங்கள் அருமை பற்றி எல்லாத்துக்கும் புரியும். கொஞ்சம் அது வரைக்கும் எல்லாம் வெரசாக நடக்கும், தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. இன்றைக்கி மேசராசியை பொறுத்த வரைக்கும் லக்ன வீட்டிலேயே சுக்கிரன் இருக்கார். அப்போ ராசிக்குள்ளேயே உங்கள் சுக்கிரன் இருக்கங்காட்டி இன்றைக்கி நீங்கள் பலபலன்னு இருப்பீங்க. தேஜஸ் மின்ன போகுது. மற்றவங்க கண்ணில் நீங்கள் ஒரு ஹீரோயின் மாதிரி பளிச்சுன்னு தெரிவிங்க. ஆண்களாக இருந்தால் ஹீரோ, பெண்களாக இருந்தால் ஹீரோயின் அப்படி மாதிரி இருப்பீங்க. 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா மாந்தி இருக்கார். அப்போ வாக்குஸ்தானம் கொஞ்சம் நிதானமாக இருங்க அப்படின்னு சொல்லுதுங்க. தெரியாமல் ஒரு வார்த்தையை விட்டுட்டு அப்புறமா சங்கடப்படக்கூடாதுல்ல, அதுக்காக மாந்தி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு பிளஸ் சந்திரன் இருக்காரு. அப்போ உடன் பிறந்தவங்க வழியில் ஒரு நல்ல செய்தி தேடி வரும். மனசில் இருந்த பயம் ஒன்று காணாமல் போய் ஒரு தைரியம் பிறக்கும், கவலைப்பட வேண்டாங்க. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா கேது இருக்காங்க. பிள்ளைகளோட படிப்பில் கொஞ்சம் அக்கறை காட்டி நீங்கள் கவனமாக இருக்கும். ரைட்டா? அவங்க படித்து தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்க போக்கில் போய் அவங்கள நீங்கள் உங்கள் வழிக்கு கொண்டு வருவது நல்லது. ரைட்டுங்களா? 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் இந்த கிரக கூட்டணி இருக்கங்காட்டி எதிர்பாராத இடத்துலேருந்து பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய அமோகமான அமைப்பு ஒன்று இருக்குதுங்க. 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் ப்ளஸ் சனி இருக்குதுங்க. தூக்கத்தில் கொஞ்சம் இடையூறு வரலாம். தேவையில்லாத அலைச்சல்களை தவிர்த்துட்டு ஓய்வு எடுக்க பாருங்களேன், ட்ரை பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு உங்களுக்கு சுவர்ண ஆகர்ஷண யோகம் அப்படிங்கிற அமைப்பு வருது. ஏன் இந்த யோகம் வருதுங்கிற காரியம் என்னன்னா, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் வந்து 11ஆம் வீட்டில் ராகுவோட சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், பலமாக இருக்கார். அப்போது இருக்குங்காட்டி தடைப்பட்ட காரியங்கள் சட்டு புட்டு நடக்குன்னு வச்சுக்கங்களேன். அதுதான் ஒரு ஜோதிட ஐதீகம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கோல்டன் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்குது. என்னென்னா இன்றைக்கி மத்தியானம் 12:15 to 1 மணி 3 வினாடி வரைக்கும், எப்படிங்க 12:15 to 1 மணி 3 வினாடி வரைக்கும் உங்களுக்கு இந்த கோல்டன் ஹவர்ஸ் இருக்குதுங்க. ஏன் இந்த நேரம் வருதுன்னா, அந்த 48 நிமிஷத்தில் உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாயும் லாபஸ்தானத்து புதனும் இணைஞ்சு உங்கள் புத்தியை சாதுரியமாக வேலை செய்ய வைப்பாங்க. அப்போது இந்த நேரத்தில் புதுசாக ஒரு பிஸ்னஸ் டீல் பேசலாம். இதில் ஒரு முக்கியமான நபரை சந்தித்து உதவி கேட்கலாம். இல்லை காரியம் ஜெய்ஜாண்டிக்காக முடியும்னு வச்சுக்கலாம் இந்த டைமை யூஸ் பண்ணிங்கன்னா. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் வேலையை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் உங்கள் மேலே இருந்த ஒரு தப்பான அபிப்பிராயம், ஒரு பேட் ஒப்பீனியனில் இருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி மாறும். புது பொறுப்புகள் உங்களை தேடி வரும். மற்றவங்க புரியாதவங்க கூட இன்றைக்கி உங்களை புரிஞ்சுக்குவாங்க. ரைட்டுங்களா? வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் கஸ்டமரை வசியம் செய்யக்கூடிய ஒரு சிரிச்ச முகத்தோட, இன்முகத்தோட நீங்கள் பிஸ்னஸ் வியாபாரம் தொழில் எல்லாம் பண்ணுவீங்க. பழைய பாக்கிகள் படிப்படியாக வசூலாகும். பொதுவாக 10ஆம் வீட்டினுடைய அதிபதி சனி வந்து 12ல் இருக்கார். அப்போ இன்றைக்கி வெளியூர் ஆர்டர்கள் அதிகம் கவனம் செலுத்துனீங்கன்னா லாபம் டபுளாக வரும்னு வச்சுக்கங்களேன். கவனமாக அதில் இருந்தீங்கன்னா. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இந்த பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி லாபம் கூடுதலாக இருக்குதுங்க. என்ன, இந்த மாடுகளோட ஆரோக்கியத்தை மட்டும் ஒரு கண்ணு வச்சுக்கணும். அப்பப்போ உடம்பு சரியில்லையா, வெட்டினரி டாக்டரை கூப்பிட்டு வந்து அதுக்கு என்ன மாத்திரை மருந்து ஊசி என்னென்னு பார்த்து கரெக்டாக பண்ணிக்கணும். ரைட்டா? மற்றபடி உபரி வருமானம் நல்லாவே இருக்குது. மற்றும் தோட்டம் தரவில் எந்த பிரச்சனையும் இல்லை. விவசாயம்
ஓகே தானே. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா வீட்டில் ஒரு விசேஷமான விஷயங்கள் செய்வதற்குண்டான பிளான் பண்ணுவீங்க, நல்லது நடக்கும் மாதிரி இருக்குதுங்க. அதே சமயத்தில் கணவன் மனைவி உறவும் இன்னைக்கு நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு அந்யோன்யமான ஒரு கணவன் மனைவி உறவு நீடிக்குது. அதே சமயத்தில் கொஞ்சம் அனுசரிச்சும் போய்க்கிறீங்க. ஸோ கணவன் மனைவிக்குள்ளே பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லை. காதலை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதானுங்க. இன்னைக்கு உங்கள் ஜோடியோட சின்னதாக ஒரு ஊடல் வந்து அப்புறம் அது கூடலாக மாறும், மனசு இதமாக இருக்கும். காதலை பொறுத்த வரைக்கும் காதலை ஒரு வருடக்கூடிய தன்மையில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கல்வியை பொறுத்த வரைக்கும் பசங்க உள்ள அன்னைக்கு எதையும் ஒரு முறைக்கு 2 முறை எழுதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அபார ஞாபக சக்தி. அந்த கேள்வி ஃபஸ்ட்டு இதை படிச்சோன்னே டக்குன்னு ஞாபகம் வந்துடும். அந்தளவுக்கு அபார ஞாபக சக்தி உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை எழுதி பார்க்கணும். சரிங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா லேசாக கண் எரிச்சல் அல்லது உஷ்ணம் சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருக்குதுங்க. இளநீர், ஜூஸு, தண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் உடம்பை கூலாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு லக்கி நம்பர் 9ங்க. லக்கி கலர் பார்த்தா ரெட் கலர் இருக்குது. அதே சமயத்தில் அஸ்வினி நட்சத்திரம், அவங்களுக்கு அதிபதி கேது. கேது என்ன சொல்கிறாங்கன்னா, மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி இன்னைக்கு தெளிவு பிறக்கும். பழைய நண்பர் ஒருத்தரை சந்திச்சு சந்தோஷப்படக்கூடிய தன்மையும் நல்லா இருக்குது. சரிங்களா? ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். அதே சமயம் திடீர் பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வண்டி வாகனத்தில் போகிறப்போ நிதானம் ரொம்ப முக்கியம் சாமி, அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டுங்க. அடுத்தது பரணி நட்சத்திரம், அதிபதி சுக்கிரனுங்க. இன்றைக்கி நீங்கள் தானுங்க கிங்குங்க. கிங்கு பெண்களாக இருந்தால் குயின் இப்படி வேணால் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு எல்லோரும் உங்களை மதித்து பாராட்டு பெறக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இன்றைக்கி உங்களை சுக்கிரன் வச்சுருக்கார். ரைட்டாக? ரெஸ்பெக்ட் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் இன்றைக்கி இருக்குதுங்க. பெண்கள் வழியில் அனுகூலமான செய்தி வரும். பெண்களாக இருந்தால் ஆண்கள் வழியில் உங்களுக்கு ஒரு அனுகூலமான செய்தி கண்டிப்பாக வரும். வேலை தேடுபவர்களுக்கு ஒரு நல்ல பதில் காத்துக்கிட்டு இருக்குது. நல்ல பதில் கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா சந்தோஷமாக காசு நிறைய மிச்சமெல்லாம் வச்சுக்கலாம். பரணியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை 1ஆம் பாதம், அதிபதி சூரியன். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகளில் ஒரு சற்று முன்னேற்றம் தெரியும். நகராத ஃபைல் இன்னைக்கு கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகுன்னு வச்சுக்கங்களேன். சொத்து பிரச்சனை அப்பா வழியில் உங்களுக்கு எல்லாம் இருந்தால் ஆதரவு கண்டிப்பாக உண்டு. சொத்து பிரச்சனை படிப்படியாக குறையும். ஒரு சொல்யூஷனுக்கு வரும்னு வச்சுக்கங்களேன். பெரிய மனிதரோட அறிமுகம் கூட இன்றைக்கி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. புதிய முயற்சிக்கு நீங்கள் துணிஞ்சு இறங்குவீங்க. 2 ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமாக இறங்குவீர்கள். அதே சமயம் கோபத்தை குறைச்சிக்கிட்டு போனால் அந்த காரியம் கை கொடுன்னு வச்சுக்கங்களேன். முன்பின் கோபம் ஆகாது. உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டு வாசலில் ஒரு மண் அகல் விளக்கில் விளக்கேற்றி வச்சுட்டு குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்கள் நீக்கப்படும். குலதெய்வம் அந்த அருளை கொடுப்பாங்க. ஓகேங்களா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி மேசராசி நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி நேயர்களே, ராசியின் அதிபதி சுகபோக நாயகன் சொல்லக்கூடிய சுக்கிரன். நம்பியவங்களே முதல்ல குத்திட்டு இருக்காங்க. சார் இது எத்தனை நாளைக்கு சார் சொல்கிறது, இப்படியே தான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு இவ்வளவு நாள் இவங்களுக்காக தான் நம்ம வேலை செய்கிறோம், இவங்களுக்காக தான் ஓடி ஓடி உழைக்கிறோம், இவங்க யாருக்கிட்ட இப்போ நான் யார்கிட்ட போய் நிற்கிறது அப்படின்னு ஒரு புலம்பல் ஒரு தவிப்பு இருக்குதுங்க. பழுத்த மரம் இருக்குல்ல, பழுத்த மரத்துக்கு தான் கல்லடி விடும்பாங்க. ரைட்டுங்களா? நீங்கள் யாருக்கிட்டே தப்பு பண்ணல, நெருமையாக தான் இருக்கிறீங்க. அப்புறம் என்னங்க, அந்த ஈசன் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார். ரிஷபராசி நேயர்களே, ரொம்ப வரி பண்ணாதீங்க. காலத்தின் போக்கில் நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் லக்ன வீட்டில் மாந்தி இருக்கார். அப்போது இன்றைக்கி ஏனோ ஒரு தெரியலிங்க, ஒரு சோம்பல், ஒரு போதுமான வாழ்க்கை அப்படின்னு ஒரு சின்ன வெறுப்புத்தன்மை இன்றைக்கி லேசாக எட்டி பார்க்கணும்னு வச்சுக்கங்களேன். லக்ன வீட்டில் மாந்தி இருந்தால். 2ஆம் வீட்டில் குரு சந்திரன் இருக்கார். தனஸ்தானத்தில் உங்களுக்கு கஜகேசரி யோகம் வேலை செய்யுதுங்க. குடும்பத்தில் சுபகாரியங்களை பற்றி பேசக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. 4ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்போ வீட்டு பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் எட்டி பார்க்கும். மராமத்து வேலைகளுக்கு கொஞ்சம் காசு வச்சுருக்கணும் கையில் அப்படின்னு அர்த்தம். 10ஆம் வீட்டில் ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. தொழிலில் வியாபாரத்தில் ஒரு அதிரடியான மாற்றம் செய்யக்கூடிய தன்மை இருக்குது. ரகசியமான திட்டங்கள் செஞ்சீங்கன்னா ஏதாவது அது கை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இருக்குது. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. மூத்த சகோதர வழியில் ஆதரவு உண்டு, கௌரவம் அதிகரிக்கும். சரிங்களா? 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரன் இருக்காங்க. அப்போ வெளியூர் பயன்கள் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்கும். தூக்கம் நிம்மதியாக இருக்குது. என்ன கஷ்டமாக இருந்தாலும் தூக்கத்தில் உங்களை அடிச்சுக்க முடியாது. ரைட்டுங்களா? உங்களுக்கு தன ஆகர்ஷண யோகம் அப்படின்னு இருக்குது. காரணம் ராசியின் அதிபதி சுக்கிரன் 12ல் மறைஞ்சு தான் இருக்கார். அப்படி மறைஞ்சு இருந்தாலும் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு சந்திரன் கூட்டணி இருக்குதுல்ல, அது நல்ல அமைப்பில் இருக்காங்க. அதனால் கைக்கு வராத பணம் சேரக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதனால் தன ஆகர்ஷண யோகம் வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தா காலையில் 9:20 முதல் 10 மணி 8 வினாடி வரைக்கும் கோல்டன் ஹவர்ஸ் வேலை செய்யுது. இந்த நேரத்தில் உங்கள் ராசியின் அதிபதிக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனிக்கும் இடையே ஒரு இணக்கம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது இந்த டைமில். அப்போது கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது பேசணும், கடன் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் பேசுங்க, ஒரு நல்ல வழி கிடைக்கும். இது ஒரு கோல்டன் ஹவர்ஸ்.
யூஸ் பண்ணிக்கோங்க ரிஷபராசினியர்களே. உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் உங்கள் பேச்சை கேட்டு கண்டிப்பாக நடப்பாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ரைட்டுங்களா? வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புது கஸ்டமர்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஒரு பெரிய ஆர்டர் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் உங்களை பொறுத்தவரை இன்றைக்கி வியாபாரத்தில் பேக்கிங் மற்றும் தோட்டத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. விற்பனை அதிகமாகவே நடக்கும். சரிங்களா? தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. வரப்பு தகராறு, இந்த வாய்க்கால் தகராறு பக்கத்து காட்டுக்குள்ள வராமல் கொஞ்சம் இணக்கமாக போயிட்டா பிரச்சனையே இல்லை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, மனைவியோட சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடு வந்து அப்புறம் சரியாகிற மாதிரி இருக்குது. அதனால் அம்னிட்டு அனுசரித்து போகணும். மற்றபடி குடும்பத்தில் வேறு எந்த கஷ்டமும் பெருசாக தொந்தரவு இல்லை. ரைட்டாக? கணவன் மனைவிக்குள்ள அந்த சின்ன ஒரு பாகுபாடு இருக்கத்தான் செய்யுது. காதலை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட உங்கள் ஆசையை சொல்லி இன்னைக்கு அந்த காதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு பண்படக்கூடிய ஒரு உகந்த நாள் வச்சுக்கலாம். ரைட்டா? கல்வியை பொறுத்த வரைக்கும் ஆராய்ச்சி மாணவர்கள் புது விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. நல்லது நடக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கால் வலி அல்லது மூட்டு வலி வரக்கூடிய தன்மை இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பது நல்லது. உங்களுக்கு லக்கி நம்பர் 6ஆம் நம்பருங்க. லக்கி கலர் மில்கி ஒயிட் பெஸ்ட்டாக இருக்குதுங்க. நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். தன்னம்பிக்கை கூடக்கூடிய நாளுங்க. எதிர்ப்புகளை தகர்த்தெறியக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. அதே சமயத்தில் சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய தன்மையும் நல்லா இருக்குது. ரைட்டா? நிர்வாக திறமை அதிகரிக்குதுங்க. உணவு கட்டுப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. உங்களுக்கு கார்த்திகைக்கு சூப்பராக இருக்குதுங்க. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் கூட ரோகிணிக்கு இருக்குது. அடுத்த விஷயத்தில் அதிகமாக தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லலாம். மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் 1, 2 பாதங்கள். சொத்து சம்பந்தமான இழுவரிகள் கொஞ்சம் தீர்ற மாதிரி இருக்குதுங்க. தைரியமான முடிவுகளை பளிச்சுன்னு எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்களின் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குது. அனாவசியமான விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சரிங்களா? பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தாமரைப்பூ, முடிஞ்சால் தாமரைப்பூ இல்லைன்னா ஒரு முளை மல்லிப்பூ வாங்கி கொடுத்துட்டு மனசார கும்பிடுங்க. ஐஸ்வர்யம் பெருகும். நல்லது வலிக்கட்டும். நற்பவி ரிஷபராசி நேயர்களுக்கு. வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. உங்கள் ராசியின் அதிபதி புத்திக்காரகன் சொல்லக்கூடிய புதனுங்க. எதிர்காலத்தை பற்றி ஒரு பயமே இருக்குதுங்க மனசுக்குள்ளே. நம்ம என்ன ஆகும், நமக்கு அப்புறம் நம்ம உள்ளே பசங்க குடும்பம் குட்டி எல்லாம் என்ன ஆகும், இப்படி தான் பொழைப்பானுங்களா அப்படின்னு சந்தேகம் இருக்குதுங்க. ஏங்க சாமி, விதைச்சவன் தண்ணி ஊத்தாமையாக இருப்பான் அப்படின்னு ஒரு பக்கம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக தான் உழைக்கிறீங்க. ஓகே, உங்கள் பிள்ளைங்க அந்த நேர்மையான உழைப்புக்கு அந்த ஆண்டவன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பான். ரைட்டா? அந்த பயத்தை தூக்கி போட்டு இன்றைக்கி வேலைக்கு நம்ம பார்த்துட்டே இருப்போம். ரொம்ப கவலைப்படக்கூடாது. இப்படி பார்த்தா இன்றைக்கி லக்ன வீட்டில் குரு ப்ளஸ் சந்திரன் இருக்கார். அப்போ ராசிக்குள்ளேயே கஜகேசரி யோகம். முகம் தேஜஸ், முக மலர்ச்சியாக இருக்கும். தெளிவான முடிவுகளை தெளிவாக எடுப்பீங்க. உட்கார்ந்ததுலேயே எடுப்பீங்க. பளிச்சுன்னு வேலை செய்வீங்க. 3ஆம் இடத்துல கேதன் இருக்கார். இருந்தால் என்ன ஆகும், தைரியம் அதிகரிக்கும். சின்ன சின்ன பயணங்கள் லாபத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குதுங்க. 9ஆம் வீட்டில் ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. உங்களுக்கு பிதுர் வழி, அதாவது மூதாதையர் வழி சொத்துக்கள் இருந்த அந்த சிக்கல் தீரும். பாக்கியஸ்தானம் பலமாக இருக்குது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. வேலை செய்கிற இடத்துல ஒரு கெத்து, ஒரு தனி அந்தஸ்து இருக்கும். உங்களுக்கு அரசாங்க உதவி கூட உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரன் இருக்கார். அப்போது லாபஸ்தானத்தில் சுக்கிரன் பணவரவை தாராளமாக கொடுக்கக்கூடிய இருக்குது. அடைபட்ட வழி நீங்கும். பணம் பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தி இருக்கார். தேவையற்ற அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. அந்த காரியம் ஆகாது நினச்சிட்டிங்கன்னா போனால் வேஸ்ட்டு தான் அது. கேட்டுங்களா? இன்றைக்கி வித்யா யோகங்கிற அமைப்பு இருக்குது. காரணம் என்னென்னா ராசியின் அதிபதி புதன் 9ஆம் வீட்டில் ராகுவோட இருந்தால் கூட ராசியிலேயே குரு இருக்கங்காட்டி உங்களுடைய அறிவு கூர்மை இன்றைக்கி பளிச்சுன்னு வெளிப்படும். ஒன்று மைனஸ் தான், பட் அது ப்ளஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிரகம் உங்களுக்கு காப்பாற்றுன்னு சொல்லணும். புரிஞ்சுதுங்களா? சரி, இன்றைக்கி இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோல்டன் ஹவர்ஸ்னு ஒரு ஹவர்ஸ் இருக்குதுங்க. இன்றைக்கி சாயந்தரம் 4:35 முதல் அதே சாயந்தரம் 5:23 வரைக்கும் அந்த கோல்டன் ஹவர்ஸ் உங்களுக்கு வேலை செய்யும். ஏன் அந்த நேரம் அப்படின்னு கேட்டால், உங்கள் புத்திக்காரகனாக இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் ஒரு நல்ல தொடர்பை சந்தித்து ஏற்படுத்திக்கிறாங்க. இந்த டைமில் புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணுறக்கோ இன்னொன்று சொல்லிட்டா புதுசாக அந்த லவ் மேட்ரு ப்ரப்போஸ் பண்ணவோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, அல்லது விளம்பரங்கள் செய்யணும் வியாபாரம் தொழில் அப்படின்னா ஆரம்பிங்க. அது நாளைக்கு உங்களை எடுபடும். ரைட்? அந்த டைமை யூஸ் பண்ணி ஏதோ டெவலப்மெண்ட்டுக்குண்டான வழியை கண்டுபிடிச்சிங்கன்னா புத்திக்காரகன் அருமையாக வேலை செய்கிறான். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையில் உங்கள் திறமைக்கு தகுந்த பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும். பதவி உயர்வுக்கான அறிகுறியும் கண்டிப்பாக தெரியுது. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் தரமான பொருட்களை நேர்மையாக நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதே உங்களுக்கு வந்து கஸ்டமர்களை உங்களை சுற்றி வர வைக்கும். அதே சமயத்தில் லாபம் கொஞ்சம் சூப்பராக இருக்குது உங்களுக்கு. ரைட்டா? நேர்மையான தொழில் அவங்க போனால் பொருளில் தரமாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க.
என்னென்னா இன்றைக்கி வந்து உங்கள் பிஸ்னஸில் டிஜிட்டல் முறை, அதாவது ஆன்லைன் பேமெண்ட்டு இல்லை மார்க்கெட்டிங்கில் ஏதாவது புதுசாக ஸ்ட்ராட்டஜிக் ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா காரியங்கள் சட்டு போட்டு நடக்கும். விளம்பரம் பண்ணுறது இந்த மாதிரி, ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, சந்தை நிலவரம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குதுங்க. விளைபொருட்கள் சரியான விலைக்கு இன்றைக்கி விலை போகும். உபரி வருமானம் நல்லாயிருக்கு. அதனால் விவசாயி ஹாப்பியாக சந்தை மார்க்கெட்டுக்கு போகலான்னு வச்சுக்கோங்களேன். குடும்பம் அப்படின்னு பார்த்தா பிள்ளைகள் வழியில் ஒரு பெருமைப்படத்தக்க விஷயம் கண்டிப்பாக நடக்குதுங்க. சந்தோஷமாக இருங்க. கணவன் மனைவி உறவும் செழிப்பாக தான் இருக்குது, தவறு கிடையாது. காதல் அப்படின்னா என்னங்க சாமி, என்ன அம்னே என்னாச்சு, ஃபோனே பண்ண மாட்டீங்களா, ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இல்லையே அப்படின்னு உரிமையாக கேட்பீங்க. இன்றைக்கி உங்கள் லவர் கூட ஒரு லாங் டிரைவ் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. காதல் அமோகம். அதே சமயத்தில் கல்வியை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வுகள், அதே எக்ஸாம் தானுங்க, அதில் ஜெயிப்பதற்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பயிற்சியை செய்வீங்க. அந்த பயிற்சி உன்னதமான பயிற்சியாக இருக்கும். நல்லது நடக்கும். தைரியமாக எக்ஸாம் எழுதலாம், ரைட்டுங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தோல் சம்மந்தப்பட்ட அலர்ஜி வரக்கூடிய தன்மை இருக்குது. கொஞ்சம் சுத்தமான ஆடைகளை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்பப்போ கரெக்டாக பார்த்துக்கோங்க உடம்பை. லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு க்ரீன் கலர் நல்லாயிருக்கு. அது பேரட் க்ரீன் அமோகமாக இருக்குதுங்க. லக்கி நம்பர் பார்த்தா 5ஆம் நம்பர் நல்லாயிருக்கு, ரைட்டுங்களா? நட்சத்திர பலன்னு போனால் மிருகசீரிஷம். மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு நிலம் வீடு வாங்குவதற்குண்டான பேச்சுவார்த்தை ஊர்ஜிதமாகுது அப்படிங்கிறாங்க. நிர்வாக திறமை கூடுதுங்க. மன உறுதி அதிகரிக்குது. சகோதரர்களிடம் அன்பு அதிகரிக்கும். மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு எந்த அக்ரிமெண்ட்லையும் படிக்காமல் ஒருத்தன் சொன்னான்னு கையெழுத்து போடாதீங்க, படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லலாம். திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் புது ஐடியாக்கள் பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியும் உங்களுக்கு கைகூடும். திடீர் அதிர்ஷ்டம் கூட உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையினருக்கு இன்றைக்கி நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லலாங்க. வீண் வதந்திகளை நம்பாதீங்க. தெரியாத செய்தியை நீங்களும் சொல்லாதீங்க வெளியில் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலாத செய்தியை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். புனர்வோசம் 1, 2, 3 பாதங்களை பொறுத்த வரைக்கும் இழந்த பொருட்கள் கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு சந்தேகம் இருக்கும். இன்றைக்கி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு தெரியுதுங்க. பெரியவங்கள ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. மனதுக்கு இது இனிமையான பயணம் அமையும். செல்வாக்கு அதிகரிக்கும். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்ப்பது புனர்வோசத்துக்கு நல்லது. பரிகாரம் என்ன அப்படின்னா, மொத்தமாக இந்த ராசிக்காரங்களை ஒரு பசுமாட்டிற்கு ஒரு கட்டு அகத்திக்கீரையோ 2 வாழைப்பழமோ வாங்கி கொடுங்க. வாழ்க்கையில் இருந்தக்கூடிய தடைகள் நீங்கி எல்லாம் பனி போல, சூரியனை கண்ட பனி போல விலகி ஓடிவிடும். நம்பிக்கையாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக போயிட்டு வராங்க. நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கடகராசினர்களே. ராசியின் அதிபதி மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை சொல்லுவதற்கு கேட்பதற்கு ஒரு ஜீவன் கூட இல்லையேன்னு வழக்கம் போல் வருத்தமாக தான் இருக்கிறீங்க. ஆனால் மனசுடைய ஆழத்தை, உங்கள் மனசனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு யார் வருவா? சீக்கிரம் உங்கள் மனசை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில் ஒருத்தர் வந்து சேருவாங்க. உங்கள் மனசுக்கு நெருக்கமான ஒரு உறவு உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வரும். இதெல்லாம் நல்லது நடக்கும். தைரியமாக இருங்க. இன்னைக்கு நிலவரம் என்னன்னு பார்த்தா 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது. அப்போ குடும்பத்தில் சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள் நடந்தால் கூட பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தையில் நல்ல சுமூகமான முடிவு தேடி வரும். பொறுமையாக இருந்தோம், அவசரப்பட்டு பேசக்கூடாது அப்படிங்கிற. 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தை பொறுத்தவரை ராகு செவ்வாய் புதன் இருக்காங்க. அஷ்டமத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்காட்டி வண்டி வாழ்ந்துற போகிறப்ப கொஞ்சம் உஷாராக இருங்க. தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு வீட்லேயும் சரி வெளியிலையும் நல்லது, ரைட்டுங்களா? 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் + சனி இருக்காங்க. அப்பா வழி சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சின்ன சின்ன இழுவரி வர மாதிரி இருக்குது. இன்றைக்கி பேச்சுவார்த்தையை தொடரத்தான் செய்ய முடியாது. இந்த பிரச்சனை கொஞ்சம் அப்படி இழுவரியாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சுக்கிரன் இருக்கார். அப்போ தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய வசீகரம் இருக்கும். பெண்களுடன் ஒரு ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். அவங்க மூலிமா அங்கே தொழில் வியாபாரம் நல்லாவே செழிக்கும். ஒரு சப்போர்ட், மாரல் சப்போர்ட் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தீங்க, லாபம் வருங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன தடை இருக்கிற மாதிரி லேசாக தோணும் உங்களுக்கு, ஓகேங்களா? 12ஆம் வீட்டில் குரு + சந்திரன் விரயஸ்தானத்தில் கஜகேசரி யோகம் இருந்தால் என்ன ஆகும்? சுப செலவுகள் அதிகமாகும். ஆன்மீக பயணம் போவதற்குண்டான வாய்ப்பு அமோகமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு சுப விரய யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சந்திரன் இருக்கார்ல, அவர் வந்து 12ல் குருவோடு இருக்கார். அதனால் நீங்கள் பண்ணுற செலவு எல்லாத்துக்கும் ஒரு முதலீடு மாதிரி நினச்சி நீங்கள் பண்ணுங்க. அது உங்கள் எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக ஒரு நன்மை பயக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், ரைட்டுங்களா? இன்றைக்கி உங்களுக்கு கோல்டன் ஹவர்ஸ் இருக்குது. எப்போனா மத்தியானம் 1:45 to 2:33 வரைக்கும் இருக்குது. ஏன் இந்த நேரம் அப்படின்னு பார்த்தா, இந்த நேரத்தில் உங்கள் ராசியின் அதிபதி சந்திரன் பாக்கியஸ்தானத்து கிரகங்களை நேருக்கு நேர் பார்க்குறார். நேர் பார்வையில் 2 பேர் சந்திச்சுக்கிறாங்க. இது புதுசாக ஒரு அறிமுகம் பண்ணக்கூடிய அந்த கோல்டன் ஹவர்ஸ். இது கால்குலேட் பண்ணி பஞ்சாயத்து மூலியமாக தான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். தர்மம் பண்ணவோ அல்லது ஒரு கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணவோ உங்களுக்கு நல்ல நேரம். ஆனால் ரைட்டுங்களா? போயிட்டு வாங்க. இது ரொம்ப விசேஷமான நேரம்னு வச்சுக்கல. இதில் சில கோயில் 12 மணிக்கு பூட்டிடுறாங்க. இப்போ முருகன் கோயிலில் அதிகமாக பூட்டுறது இல்லைங்க. சென்னிமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. எல்லா கோயில், திண்டல், மருதமலை எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது. உங்களால் என்ன முடியுமோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும்.
சொன்னீங்களா. வேலையை பொறுத்த வரைக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள் வரும், ஆனால் அவங்க சிரிச்ச முகம் இருக்கே, அதனாலேயே அவங்கள வீழ்த்திடுவீங்க நீங்கள். ரைட்டா? அவங்ககிட்ட போய் எதுக்குப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்கள தடுத்துருவாங்க மற்றவங்கள. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கஸ்டமரோட குறைகளை கேட்டு நிவர்த்தி பண்ணக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது. அப்போ தான் பிஸ்னஸ் அதிகரிக்கும். ரைட்டுங்களா? வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டு சுக்கிரன் 10ஆம் வீட்டு சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ இன்றைக்கி வாடிக்கையாளர்களுக்கு சின்னதாக ஒரு ஆஃபர் கொடுங்க. ரைட்டா? கூட்டம் அள்ளி விடும். ஆஃபர் அதை பண்ணுங்கள், ஜம்முன்னு ஜெயிக்கலாம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தோட்ட பராமரிப்பில் இன்றைக்கி அதிகம் கவனம் செலுத்துவீங்க. பூச்சி தாக்குதல் செடிக்கெலாம் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வேலை அதிகமாகவே இருக்குது. விவசாயிக்கு உபரி வருமானம் ஓகே தான், வேலை ப்ளஸ் உபரி வருமானம் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி. ரைட்டுங்களா? உறவுகள்னால் குடும்பம், விருந்தினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவியும் அப்படி தான் பூரிப்பான ஒரு கணவன் மனைவியாக அந்யோன்யமாக வாழ்வீங்க. எந்த தவறும் இல்லைங்க. காதலை பொறுத்த வரைக்கும் மனசு அப்படியே லேசாக இருக்கும் சாமி. உங்கள் லவ்வர் இன்னைக்கு உங்களை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு அந்யோன்யமாக நடந்துக்குவாங்க. ரைட்டா? 2 பேருமே உண்மை காதல் ஜெயிக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் மன ஒருநிலைப்பாடு குறையாமல் படிக்கணுங்க. படிச்சிங்கன்னா தான் நம்ம கண்ணில் படிக்கிறது மண்டையில் ஏறும். ரைட்டா? கவனச்சிதை வராமல் படிக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஜீரண கோளாறு வர மாதிரி தெரியுது. கொஞ்சம் உணவை தேவையான உணவை சாப்பிட்டு லிமிட்டாக சாப்பிட்டு தண்ணி நிறையா குடிச்சு ரெஸ்ட் எடுங்க. வேறு ஒன்றும் பெருசாக தொந்தரவு ஒன்றும் இல்லைங்க. லக்கி நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பருங்க. உங்களுக்கு பேர்ல் ஒயிட் நல்லா இருக்குது கலர். அதே சமயத்தில் நட்சத்திர பலன் பார்க்குறப்போ புனர்பூசம் 4ஆம் பாதம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபாடு இன்றைக்கி அதிகரிக்கும். தாய் வழி உறவுகள் மூலியமாக உதவி கண்டிப்பாக கிடைக்கும். மனசில் ஒரு விதமான அமைதி நிலவும். கவலைப்படாதீங்க. புது தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இன்றைக்கி வரும். புதுசாக பண்ணலாம் அப்படின்னு. மற்றவங்களுக்கு கேரண்டி வாரண்டி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அப்படின்னு புனர்வசதி நீங்கள் சொல்லிட்டுங்க. பூசம் நட்சத்திரம் அவங்களுக்கு பழைய கடன்கள் பாக்கிய சாக்கியில் இருந்தால் வசூலாகக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. தொழிலில் ஒரு விதமான முன்னேற்றம் இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். வேலையில் உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தொகை, ஒரு ஓட்டி அமௌண்ட், எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பு தெரியுதுங்க. வெளி உணவுகளை தவிர்ப்பது பூசத்துக்கு நல்லது. ரைட்டுங்களா? ஆயிலை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்குதுங்க. சமூகத்தில் அந்தஸ்து மதிப்பு மரியாதை அதிகரிக்குதுங்க. வெளிநாட்டு தொடர்புகள் மூலிமா லாபம் அதிகரிக்குது. உங்களுடைய தனித்திறமை இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் வெளிப்படும். என்ன உங்களை பற்றி குறைவை சொல்கிறவன், உங்களை பற்றி வஞ்சகம் பேசுகிறவன் அவங்கள்ட்ட எல்லாம் தெரிஞ்சுதான் தள்ளி போயிடுவது நல்லது. ஆயிலத்தை பொறுத்த வரைக்கும் புறா முடிச்ச பசங்க. ஒரு ஏழைக்கு இன்னைக்கு முடிஞ்சா ஏதாவது ஒரு சாதம் முடிஞ்சால் தயிர் சாதம் தானம் பண்ணுங்க. மனசில் இருக்கக்கூடிய பாரம் குறைஞ்சு நிம்மதி கிடைக்குன்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் சிம்மராசினர்களே. அரசாங்க நாயகன் சொல்லக்கூடிய சூரியன் தான் உங்களுக்கு ராசியின் அதிபதிங்க. என்னதான் வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு அனாதையாக இருக்கிறனே, கூட இருக்கிறவங்களே நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்காம நம்ம சந்தோஷமாக சொன்னால் சிரிக்கிறாங்க, கஷ்டத்தை சொன்னால் ஒருத்தர் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன வெறும் காசுக்காக மட்டும் தான் நம்மகிட்ட பழகிறாங்களோ, நம்மளை தேடுறாங்களோ அப்படின்னு எண்ணம் உங்களுக்கு இருக்குது. ஒரு கனலாகவே மனசுக்குள்ளே எரியும். ரைட்டா? சிங்கம் எப்பவுமே தனி ரூட்லாம் போகும். தெரியுங்களா? தனி பாதையில் தான் நடக்கும். காலம் வரும்போது உங்கள் அருமை அவங்களுக்கு புரியும். இப்போதைக்கு நீங்கள் உங்கள் வேலையில் மட்டும் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்கூடாது. ரைட்டா? இதை பண்ணாலும் இன்றைக்கி லக்ன வீட்டிலே கேது இருக்கார். அப்போ ஆன்மீகத்தில் ஒரு வித நாட்டம் இருக்கும். மனசுக்குள்ளே ஒரு விதமான வைராக்கியம் பிறக்கும். ரைட்டுங்களா? 7ஆம் வீட்டில் ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. கலத்திரஸ்தானம். இந்த கிரக கூட்டணி இருந்தால் என்ன ஆகும்? கூட்டாளிகிட்ட கொஞ்சம் சின்ன சலசலப்பு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும். ரைட்டுங்களா? 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. அப்போ 8ல் ராசியின் அதிபதி சூரியனும் சனியும் இருந்தால் வண்டி வாழ்ந்துட போகிறப்போ கொஞ்சம் பக்குவமாக லெவலாக போங்க. கவனம் சிதறாமல் வண்டி ஓட்டுங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து 9ஆம் வீடு சுக்கிரன் இருக்கார். அப்போ பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் பெண்களுக்கு நல்ல யோகமான அமைப்பு தான் இருக்குதுங்க. அவங்க நினச்சது இன்றைக்கி காரியம் சாதிக்கக்கூடிய வல்லமை இன்றைக்கி சுக்கிரன் பெண்களுக்கு கொடுக்குறார். ரைட்டுங்களா? 10ஆம் வீட்டில் மாந்தி. அப்போ தொழிலில் வியாபாரத்தில் சின்னதாக ஒரு தடை வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. ஆனால் சட்டுப்புட்டு அதை சரி பண்ணிடுவீங்க. பெரிய தடை இல்லை, ஒரு ஸ்பீடு பிரேக் மாதிரி. 11ஆம் வீட்டில் குரு. அங்கே குரு ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. அப்போ அந்த குரு சந்திரன் தான் கஜகேசரி யோகம்னா லாபஸ்தானத்தில் குரு சந்திரன் இப்படி அமைப்பு. 11ஆம் வேணால் லாபஸ்தானம் தானே. அப்படி இருக்கிறப்போ வருமானம் முன்னேற்றத்துக்கு உண்டான வழியில் தான் இருக்குது. கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கிற அளவுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆகர்ஷண யோகம் தான் சொல்லலாங்க. காரணம் 9ஆம் வீட்லேயே சுக்கிரன் அமர்ந்து உங்கள் ராசியை டைரெக்டாக பார்க்குறாருங்க. உங்களோட முகராசி இன்றைக்கி எல்லாத்தையும் வசீகரிக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. அப்போது சந்தோஷமாக ஜெயிப்பீங்கன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? இன்றைக்கி உங்களுக்கு கோல்டன் ஹவர்ஸ் என்னென்னு பார்த்தா காலையில் 11:15 12 மணி 3 வினாடி வரைக்கும் இருக்குது. ஏன் இந்த யோகம் எக்ஸாக்டாக பஞ்சாங்கத்து பிரகாரம் வருதுன்னு பார்த்தா உங்களுக்கு உங்கள் ராசியின் அதிபதி சூரியன் இருக்கார்ல, அவர் சுக்கிரனோட சாரத்தை அப்சர்வ் பண்ணுறாரு இந்த டைமில்.
அப்போது நீங்கள் புதுசாக ஏதாவது பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு சொத்து சம்மந்தமான ஒரு பேசவோ, இதுக்கு இந்த நேரம் சரியான நேரம். ரைட்டா? கொஞ்சம் விளக்குறைச்சி பேசினா கூட அப்படியா நீ சொல்கிற கருத்து ஏற்றுக்கக்கூடியதான அக்செப்ட் பண்ணி வருவாங்க. இந்த டைமை யூஸ் பண்ணிக்குவாங்க. இது ஒரு கோல்டன் ஹவர்ஸ். உங்களை பொறுத்த வரைக்கும், வேலையை பொறுத்த வரைக்கும், மேலதிகாரிகளோட கோபத்துக்கு ஆளாகாமல் வேலையை சரியாக முடிக்க பாருங்கள். அவங்க வேலையை பார்க்கட்டும், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். நோ அட்வைஸ், நோ அதர் டாக்ஸ் வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வெளிநாட்டு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்கு ஒரு லாபம் பார்க்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. தொழில் வியாபாரம் அதில் ஜெயிக்க போகிற காலகட்டம் நல்லா இருக்குது. இன்றைக்கி விளம்பரத்துக்காக ஒரு சின்ன செலவு பண்ணின்னு வச்சுங்களேன், அது பல மடங்கு லாபத்தை கொடுக்கும். உள்ளூர் வியாபாரம் களைகட்டுன்னு வச்சுக்கலாம். வியாபாரம் விளம்பரம் கொடுப்பது மூலியமாக சோஷியல் மீடியாவில். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் செக்ரட்டரினா இன்றைக்கி விளம்பரத்துக்காக செலவு பண்ணணும்னு சொல்லிவிட்டால், அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு பொருட்களை நேர்மையாக நம்ம விற்கிறப்ப தொழில் வியாபாரத்தில் 1 to 1 அந்த கஸ்டமரை இன்னொரு கஸ்டமர் கூட்டிகிட்டு வருவாங்க. நீங்கள் ரொம்ப சுணக்கமாக இருக்க வேண்டாம், தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டுங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டத்தில் உரம் போடுறது, பயிரை பாதுகாப்பு பண்ணுறதுக்கு பல வழிமுறைகள் கையாளுறதுக்கு இன்றைக்கி உகந்த நாள். தோட்டத்தில் தண்ணி பிரச்சனை எதுவும் பெருசாக இல்லை. உபரி வருமானம் ஓகே. விவசாயம் பிஸி வித் வருமானம் தான் இன்றைக்கி. ரைட்டுங்களா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மனைவியோட சின்னதாக ஒரு ஷாப்பிங் போவதற்கு, ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு குடும்பத்திலேயே ஒரு அமைப்பு இருக்குங்க இன்றைக்கி. ரைட்டா? கணவன் மனைவி உறவும் நல்லாயிருக்கு, குடும்பமும் நல்லாயிருக்கு. இன்றைக்கி ரெண்டும் சேர்ந்து கலந்து சொல்கிறப்ப நல்லா இருக்குதுங்க. காதல் போனால் இன்றைக்கி ரொமான்ஸ் உங்கள் ஜோடிக்கிட்ட அன்பான ஒரு வார்த்தை பேசுவீங்க. உலகமே எங்கள் அம்மனி தான், அம்மனிக்கு உலகமே இவர் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த காதல் வசப்படும் அப்படின்னு சொல்லலாம். கல்வியை பொறுத்த வரைக்கும் பசங்க உள்ளைங்க அதிகாலையிலேயே எழுந்திரிச்சு படிப்பாங்க. படிப்பதனால அறிவு திறமை அதிகரிக்கும். மறக்காது, எழுதி பார்த்து படிப்பாங்க. கல்வி ஸ்தானம் சிறப்பாக இருக்குது. ஒன்றும் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் சம்மந்தமான தொந்தரவு வரக்கூடிய தன்மை இருக்குது. நிறைய தண்ணி குடிச்சிக்க வேண்டியதா, என்ன பண்ணுறது? உஷ்ணம் ஹீட்னாவே தண்ணி தான். ரைட்டா? லக்கி நம்பர் 1ஆம் நம்பருங்க. உங்களுக்கு கோல்டன் எல்லோ நல்லாயிருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரம் அதிபதி கேது. பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனை இருந்தால் ஒரு முடிவுக்கு வரும். அதே சமயத்தில் உங்களுக்கு போகிற வர காரியத்தில் தடைகள் வர மாதிரி இருந்தால், ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு பக்கமாக இருந்தால் போயிட்டு வாங்க. இல்லை இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு அந்த காரியத்தில் அடியெடுத்து வைங்க, நல்லது நடக்கும். ரைட்டா? கொஞ்சம் நிதானமாக கோபப்படாமல் ஒருத்தர் போய் பேசுகிறப்போ அவங்க சொல்ல வர கருத்தை அப்சர்வ் பண்ணிவிட்டு பேசுங்க, நல்லது நடக்கும் அப்படிங்கிறார். பூரம் நட்சத்திரம் அதிபதி சுக்கிரன். என்ன சொல்கிறாருன்னா, கலைத்துறையினர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதார முன்னேற்றம் படிப்படியாக, காலையில் இருந்த விட மத்தியானம் ஓகே, மத்தியானத்தோட சாயந்தரம் ஓகே, இப்படி படிப்படியான முன்னேற்றம் போகிறதுக்கு உண்டு. அதே சமயத்தில் ஒரு காரியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் உங்கள் குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ மனசார் வேண்டிக்கிட்டு போங்க. தடைகள் அகலும், வருமானம் அதிகரிக்கும். போகிறத்தை பொறுத்த வரைக்கும். உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் பாதம் அதிபதி சூரியன். உங்களுக்கு சில விஷயங்கள் வெயிட்டு காரியமே நடக்க மாட்டேங்குதா அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த தடைகள் விலகி அந்த சூரியன் பவராலேயே இன்றைக்கி அந்த காரியத்துக்கு உண்டான வழி கிடைக்கும். இப்படி போங்க ஜெயிச்சரலாம் அப்படிங்கிற யாராவது வழி சொல்லுவாங்க. ரைட்டா? நல்ல தகவல் வந்து சேரும். சுபகாரியங்கள் நடப்பதற்குண்டான தடைகளும் நீக்கப்படும். ரைட்டா? பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் குரோத்தாக தான் இருக்குது. எதுவும் ரொம்ப கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஆன்மீக பயணம் பொதுவாகவே உங்களுக்கெல்லாம் லாபம் தரும். புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்குதுங்க. ரைட்டுங்களா? கடன் தொல்லைகள் படிப்படியாக குறையும். ரைட்டா? யாரையும் நம்பி எந்த ரகசியம் யாரும் சொல்ல வேண்டாம்னு வச்சுக்கலாம், கவனமாக இருங்களேன். சரிங்களா? ஏழை சின்ன பரிகாரம் என்ன பண்ணுறீங்கன்னா, இல்லாத ஏழை பெண்களுக்கு ஒரு மங்கள பொருட்கள் ஒரு வாங்கி கொடுங்க. இல்லை வீட்டுக்காரமாக வச்சு வாங்கி கொடுங்க. ஒரு மஞ்சள் குங்குமம் ஒரு சின்ன ஒரு அப்படி எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மனசில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும், தடைகள் வீண் அலைச்சல்களோடு குறையன்னு வச்சுக்கோங்க. சின்ன மங்கள காரியம் செஞ்சேன். வீட்டில் சுப மங்கள நிகழ்வு கூட நல்லா நடக்கும். ரைட்டா? வீட்டை அம்மனி வச்சு கொடுக்க சொல்லும். நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கன்னிராசி நேயர்களே. ராசியின் அதிபதி வித்தை நாயகன் சொல்லக்கூடிய புதனுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் நல்லா இருக்குது சார். ஹெல்த்து நான் நினச்சா ஹெல்த்து கொஞ்சம் ஒத்து வரமானீங்க சார். வெளியே போகலான்னு நினைக்கிறேன், சளி பிடிச்சிருச்சு, டயர்டாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி இன்னும் எவ்வளோ நாளைக்கு அப்படி போகிறான்னு நினைப்பீங்க. உங்கள் கிரக நிலைப்படி ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றம் வந்துக்கிட்டே இருக்குது. உடம்பு ஸ்ட்ராங்காக, ஏன் இரும்பாக மாறுன்னு கூட சொல்லலாம். மனசு தளர விடாதீங்க. ரைட்டுங்களா? தைரியமாக இருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 6ஆம் வீட்லேயே ராகு செவ்வாய் புதன் இருக்காங்க. அப்போ 6ல் ராசியின் அதிபதி புதன் மறைஞ்சிருக்கார். அப்போ மறைஞ்சிருந்தால் கூட ராகுவோடு இருக்குங்காட்டி எதிரிகளை அவங்களே கூல் பண்ணிடுவீங்க. எதிரியே வந்தால் கூட ஏப்பா ஏன் உங்களை நான் ஒம்புக்கு வந்தேனா ஏன் பேசுகிறேன் அப்படி சமாதானம் போவீங்க. அந்தளவுக்கு இருக்குதுங்க. 7ஆம் வீட்டில் வந்து உங்களுக்கு சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. வாழ்க்கை துணை அதாவது அம்மனியோட சின்னதாக ஒரு விவாதம் வரும். நிதானம் அவசியம். 8ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் எதிர்பாராத இடத்துலேருந்து பணம் வருவதற்குண்டான வாய்ப்பு தெரியுது. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தி, அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. 10ஆம் வீட்டில் உங்களுக்கு குரு ப்ளஸ் சந்திரன், குரு சந்திரன் இருக்கங்காட்டி என்ன ஆகுனா தொழில் ஸ்தானத்தில் ஒரு ப்ரொமோஷன், வேலையில் ஒரு ப்ரொமோஷன், தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் அல்லது நல்ல மாற்றம் வரும்னு வச்சுக்கங்களேன். அது கஜகேசரி யோகத்தினால. 12ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்போ வீண் அலைச்சலை தவிர்த்துட்டு
வேலை இல்லையா கம்முன்னு போய் தூங்க. தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ரெஸ்ட் எடுங்க இன்றைக்கி. ரைட்டா? 12 கேது இருந்தால் அலைய வேண்டாம். அதே சமயத்தில் உங்களுக்கு ஞான யோகம் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒரு பெரிய பிரச்சனையை உங்கள் அறிவாலை சட்டு போட்டு நீக்கிட்டு வேலை முடிஞ்சதுப்பா அப்படின்னு ரெஸ்ட்டுக்கு போயிடுவீங்க. அந்த அமைப்பு தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு கோல்டன் ஹவர்ஸ்னு ஒரு ஹவர்ஸ் இருக்குதுங்க. என்ன ஹவர்ஸ்னு பார்த்தா இன்றைக்கி மத்தியானம் 2:10 2:58 வரைக்கும் உங்களுக்கு அந்த கோல்டன் ஹவர் வேலை செய்யும். இந்த நேரத்தில் உங்கள் ராசியின் அதிபதி புதன் இருக்கார்ல, அவர் குருவின் பார்வையை டைரெக்டாக பார்க்குறாரு. அந்த குருவின் பார்வையை அப்படியே அப்சர்வ் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகுனா தொழிலில் ஒரு புது விதமான அக்ரிமெண்ட் போடுறீங்க, இல்லை ஒரு நல்ல காரியத்துக்காக உங்கள் பையன் போல ஃபோட்டோவை ஒரு அனுப்புகிறீங்க, பசங்க உள்ளிங்க வீட்டுக்கு அனுப்புகிறீங்க, அந்த மாதிரி புதுசாக ஒரு படிப்பு படிக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த மாதிரி பண்ணுறது சரியான நேரம் இந்த டைம் 2:10 2:58 வரைக்கும். சரிங்களா? 48 நிமிஷம் நல்ல நேரம். அதே சமயத்தில் உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு சூப்பராக இருக்குதுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் படிப்படியாக வசூலாகும். கொலப்படாதீங்க. இன்றைக்கி வாடிக்கையாளரோட ஃபோன் நம்பரை அப்படியே வாங்கிட்டு அப்பப்போ ஒரு வாட்ஸ்அப் குரூப் சேர்த்துக்கிட்டு இன்றைக்கி இந்த ஆஃபர் போடுறேன், நாளைக்கு அந்த ஆஃபர் போடுறேன்னு கொஞ்சம் அடிச்சு விடுங்க. ரைட்டா? உங்கள் பிஸ்னஸ் நெட்வொர்க் மூலியமாகவே டெவலப் ஆகும். 1-to-1 கம்யூனிகேஷன். ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டத்தில் உபரி வருமானத்துக்கு வழி பிறக்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. காய்கறிகள் விற்பனை லாபம் தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. தோட்டந்துறவில் பிரச்சனை கிடையாது. உபரி வருமானம் நல்லாவே இருக்குது உங்களுக்கு விவசாயிக்கு. ஓகே. குடும்பம் சார்ந்த உறவுகளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் பெரியவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவி உறவும் சாந்தமாக பாந்தமாக இருக்குது. சில சமயம் எனக்கு பணக்கு வந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போயிடுவீங்க. ஒன்றும் பெருசாக பெரிய சண்டை போடுற அளவுக்குலாம் ஒன்று பிடி சண்டைக்கெலாம் வாய்ப்பு இல்லை, தான் போயிடுவீங்க. காதலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காதலுக்கு வீட்டில் பச்சை கொடி காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே அப்படி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வீட்டில் யதார்த்தமாக பேசுங்க, உண்மையை பேசுங்க சொல்லலாம் காதலை பற்றி. கல்வியை பொறுத்த வரைக்கும் எல்லா பாடத்திலையும் நல்லா படிப்பாங்க. அதுவும் கணக்கு மற்றும் அறிவியல் பாடம் சம்மந்தப்பட்ட படிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சூப்பர் அந்தளவுக்கு சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. கல்விஸ்தானம் சூப்பராக தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நரம்பு சம்பந்தமான சின்ன வியாதிகள், சின்ன வலி வரக்கூடிய தன்மை இருக்குது. கொஞ்சம் ஓய்வு தான், சின்ன மசாஜ் பண்ணிவிட்டு ஓய்வு எடுக்க வேண்டியதான். உங்களுக்கு லக்கி நம்பர் பார்த்தா 5ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா எமரால்டு கிரீன் நல்லாயிருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம் எப்படி உத்தரம் 2, 3, 4 பாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் படிப்படியாக நீங்கும். வெளியூர் பயணங்கள் மூலியமாக ஒரு நல்ல திருப்பம் ஏற்படும். ரைட்டுங்களா? அடுத்தது சித்திர நட்சத்திரம். என்னென்னு பார்த்தா உங்களுக்கு சொத்து வளரில் ஒரு இந்த தடைகள் விலகும். பொதுவாகவே இந்த சித்திரையாகட்டும், அஸ்தமாகட்டும், உத்தரமாகட்டும் 3 பேர்த்துக்கு என்ன சொல்லலாம்னா, புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்கள் 3 பேர்த்துக்குமே இருக்குது. ரைட்டுங்களா? அதே சில மன அமைதி 3 பேர்த்துக்குமே நல்லாயிருக்கு. சந்தோஷமாக இருப்பீங்க. வங்கி கணக்கு சேமிப்பு, பேங்க் பேலன்ஸ் நல்லாவே இருக்குதுங்க. பிள்ளைகள் வழியில் 3 பேர்த்துக்குமே மகிழ்ச்சி உண்டு. இது பொதுவான ஒரு கருத்தை பிரித்து தனித்தனியாக சொல்லாமல் ஒட்டுக்காக சொல்கிறேன் நான். ரைட்டுங்களா? என்னென்ன 3 பேர் எப்படி இருக்கோம்னா, முன்பின் தெரியாதவங்ககிட்ட பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த 3 நட்சத்திரக்காரங்கள். ரைட்டுங்களா? சரி, சின்ன பரிகாரம் என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்துக்கு ஒரு நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்க. மனசு நிம்மதியாக இருக்கும். ரைட்டுங்களா? நல்லது வலிக்கட்டும். நற்பவி கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி நேயர்களே, ராசி அதிபதி கலை நாயகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வயசு போயிட்டுருக்கு சார், வயசு ஏறிக்கிட்டே இருக்குது சார், ஒரு நல்ல வரன் கிடைக்கல, என்னை பார்த்தா சார் நல்லா தான் சார் இருக்கிறேன், எந்த பிள்ளை வேண்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு காரியம் கூட, கல்யாணம் மட்டும் இல்லை, எந்த ஒரு காரியமும் கை கூட மாட்டேங்குது சார், மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குது சார் அப்படின்னு இருந்தால், இன்றைக்கி சுக்கிரன் உங்கள் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார். தடைகள் எல்லாம் கொஞ்சம் விலக்கி கொடுத்துட்ருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். வெரசா கெட்டி மேலே சத்தம் கேட்கும், தைரியமாக இருங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நேராக போனால் ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கிரக கூட்டணி. பிள்ளைகளோட சின்ன வாக்குவாதம் வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் அனுசரித்து போங்க. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு சூரியன் சனி இருக்காங்க. எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் ஓடிடுவாங்க. வழக்குகள் ஏதாவது கோர்ட் மொழி வந்தால் வெற்றி கிடைக்கும். 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இருக்கார். ராசியின் அதிபதி சுக்கிரன் 7ஆம் வீட்டிலிருந்து என்ன ஆகும், வாழ்க்கை துணை வழியில் ஒரு பெரிய ஆதாயம் உண்டு அப்படிங்கிறாங்க. 8ஆம் வீட்டில் மாந்தி, உடல் நலத்தில் ஒரு சின்ன அக்கறை வச்சுக்கணும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 9ஆம் வீட்டில் குரு ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு அந்த குரு சந்திரன் இருந்தால் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக இருக்கும். மனசார குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு கோயிலுக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுங்கள். 11ஆம் வீட்டை பொறுத்தவரை கேது இருக்கார். எதிர்பாராத லாபம் வந்து சேரக்கூடிய அமோகமான அமைப்பு தான் இருக்குது. ரைட்டுங்களா? இன்றைக்கி மாளவிய யோகம்ங்கிற அமைப்பு உங்களுக்கு வருது. காரணம் ராசியின் அதிபதி சுக்கிரன் வந்துங்க உங்களுக்கு 7ல் ஆட்சியும் அல்லது பலமோ பெற்று ஸ்ட்ராங்காக இருக்கார். ஒரு பெரிய சுபகாரியம் ஒன்று இன்றைக்கி தேடி வரும். அது வந்து மங்களகாரியங்கிறது கல்யாணமாக பேச்சு கூட ஈடுபடலாம். அந்த பிள்ளை உங்களை பார்த்து பிடிச்சதுன்னு கூட சொல்லலாம். ரைட்டுங்களா? அல்லது அந்த பிள்ளைக்கு இந்த பையன் பிடிச்சி அப்படி மாற்றி கூட வரலாம். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் கோல்டன் ஹவர்ஸ் என்ன அப்படின்னா, இரவு வருது, அதாவது சாயந்தரம் 6:15 to
7 மணி 3 வினாடி வரைக்கும் 48 நிமிஷத்தில் இருக்குது. ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கம் இன்னைக்கு அந்த டைமில் தான் வருது. சுக்கிரனோட ஆதிக்கம் இருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் ராசியின் அதிபதி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். ரைட்டுங்களா? நீங்கள் கல்யாண பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கவோ இல்லை ஒரு புது பொருள் வாங்குவதற்கோ புதிய காதலை சொல்லுவதற்கோ இந்த டைம் அருமையான டைம், தங்கமான நேரம், கோல்டன் ஹவர்ஸ் இது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா வேலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இன்றைக்கி உங்களுக்கு தேடி வருங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்களா தொழிலில், அதில் வந்து இந்த பிரச்சனைகள் தீரும். வியாபாரம் தொழில் பார்ட்னர் மூலியமாகவே உங்களுக்கு டெவலப் ஆகும். கஸ்டமரோட ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை பாசிட்டிவாக மாற்றினீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் இன்றைக்கி அந்த மாற்றம் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், லாபம் அதிகரிக்கும். பரவாயில்ல, நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு மாற்றுறாரே அப்படின்னு சொல்லியிருக்கு. ரைட்டுங்களா? நல்ல அமோகமான அமைப்பு தானுங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிலத்தில் ஒரு தென்னம்புள்ள வைக்கிறது, ஒரு வாழைக்கன்று வைக்கிறது, இப்படியெல்லாம் வச்சிங்கன்னா எதிர்காலத்துக்கு அது பெரிய யோகமாக மாறும். நல்ல முன்னேற்றம் தரும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். லாங் டேர்ம் பிளான். அதே சமயத்தில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டில் இருக்கக்கூடிய கலகலப்பான சூழல் கண்டிப்பாக இருக்குது. சிரமங்கள் இருந்தால், கொஞ்சம் கசப்பான அனுபவம் இருந்தால் மறந்துட்டு புதுசாக ஒரு சுப செய்தி தேடி வரும். நடக்காத விஷயம் நடக்கிற மாதிரி தெரியுது, நல்லது நடக்கட்டும். கணவன் மனைவி உறவும் அப்படித்தான், ரொம்ப அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒரு தாம்பத்தியம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க. அந்யோன்யமாக மனசுக்குள்ளே அந்த அட்டாச்மெண்ட் அதிகமாகவே இருக்குன்னு அர்த்தம். காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் ஜோடியோட ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மனசை ஒருமிக்கும், நல்ல காரியம் நடக்கும். காதலை தாண்டி திருமணம் என்ற பேச்சுக்கு அந்த கடவுள் ஒரு வழி சொல்லுவார். காதலை பொறுத்த வரைக்கும், கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா எல்லாரும் பசங்க உள்ளே படிக்கிற எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அமோகமாக படிங்க, திறமையாக படிப்பாங்க. ஓகே, கொஞ்சம் மெனக்கெட்டு எழுதிக்குது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பட்டாசாக படிக்கலாம், சூப்பராக ஜெயிக்கலாம். ரைட்டுங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கழுத்து வலி, முதுகு வலி வரக்கூடிய தம்பி இருக்குது. அப்பப்போ நம்மளை ஏட்டம் நிமிந்துக்குது கோந்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் காலத்தை ஓட்டி தான் ஆகணும். லக்கி நம்பர் பார்த்தா 6ஆம் நம்பருங்க. லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா லைட் ப்ளூ கலர் நல்லாயிருக்கு. உங்களை பொறுத்தவரைக்கும் சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள். தைரியமான முடிவுகளை எடுப்பீங்க. ரைட்டா? எதுக்கும் அசர மாட்டீங்க. வராத கடன் கொஞ்சம் வசூலாகும். லாபம் காணக்கூடிய தன்மையில் இருக்கீங்க. ரைட்டா? அடுத்து சுவாதி நட்சத்திரம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு டாப் டக்கருங்க, சூப்பராக இருப்பீங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 பாதங்கள். பெரியவர்கள ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. குழப்பம் தீரும். இந்த சித்திரை சுவாதி விசாகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான காமன் பாயிண்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தா, வீடு மாறவோ அல்லது புதுப்பிக்கவோ யோகம் இன்னைக்கு இருக்குது. வண்டி வாகனம் வாங்குறது, நகை நட்டு வாங்குறது, இந்த மாதிரி யோகம் கூட இருக்குது. சுப செய்திகள் உங்கள் 3 பேர்த்துக்குமே தேடி வரும். பணப்புழக்காட்டம் சீராக இருக்குது 3 நட்சத்திரக்காரங்களுக்கு. என்ன இன்றைக்கி மற்றவங்களுக்கு கமிட்மெண்ட்டை கொடுக்காதீங்க, உங்கள் வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு சித்திரை சுவாதி விசாகத்துக்கு பொதுவான அமைப்பு இப்படி இருக்குது. ரைட்டுங்களா? சரி, பரிகாரம் என்னென்னு பார்த்தா, ஒரு பசுவுக்கு வழக்கமோ 2 வாழைப்பழமோ ஒரு அகத்திக்கறியை வாங்கி கொடுங்க. அவங்க வாழ்க்கையில் வறுமை நீங்கி வளமை பெருகும். மகாலட்சுமி தாயார் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. ராசியின் அதிபதி வீர நாயகன் சொல்லக்கூடிய செவ்வாய்ங்க. உங்களுக்கு கையில் காசு வந்த வேகத்தில் காணாமல் போகுது சார், ஒத்த ரூபா மிஞ்ச முடியல அப்படின்னு வழக்கம் போல் ஓயாமல் உழைக்கிறேன், நேர்மையாக உழைக்கிறேன், நோ பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. விருச்சிகம் அப்படின்னாவே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் எடுப்பீங்க வேறு ஒரு விஸ்வரூபம், அதை மற்றவங்க பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு உங்கள் கிரக நிலைப்படி உங்கள் சேமிப்பு கண்டிப்பாக உயரும். காசு நிக்கலைன்னு கவலைப்படாதீங்க, இனிமேல் காசு கண்டிப்பாக தங்கும். பொறுமையாக நம்ம வேலையை பார்த்துட்டே இருப்போம். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் இன்றைக்கி 4ஆம் வீட்டில் ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. சுகஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய் இருக்கார். வீட்டில் ஒரு சின்ன சலசலப்பு வர மாதிரி இருக்குது. பொறுமையாக நிதானமாக பேசுங்க. ரைட்டுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டில் சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. பிள்ளைகளோட எதிர்காலம் பற்றி ஒரு கவலை வந்து போகும். என்ன பண்ண சூழல் அப்படித்தான் இருக்குது. 6ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்காங்க. 6ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் என்ன ஆகும் உங்களுக்கு? சுக்கிரன் கொஞ்சம் மறைஞ்சுதான் இருக்காருங்க, அதையும் சொல்லிடுறேன். சுக்கிரன் வந்து கொஞ்சம் மறைஞ்சிருக்கார். இருந்தால் கூட கடன்களை அடைப்பதற்கு ஒரு வழி கிடைக்கும். 6ஆம் வீட்டில் 7ஆம் வீடு கலத்திரஸ்தானம். அங்கே வந்து உங்களுக்கு மாந்தி இருக்கார். அப்போ அம்மனியோட ஆரோக்கியத்தில் சின்ன கவனம் வேணும். உடம்பு சரியில்லையா, சளி பிடிச்சிருக்கா, வா அம்மனி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் அம்மனி மேலே கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? 8ஆம் வீடு அங்கே வந்து உங்களுக்கு குரு ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. அப்போ அஷ்டமத்தில் கஜகேசரி யோகம் சொல்லக்கூடிய இந்த குரு சந்திரன் இருந்தால் என்னன்னா, திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அல்லது ஒரு சொத்து சம்பந்தமான ஒரு தீர்வு கண்டிப்பாக வரும் உங்களுக்கு அசையா சொத்தில். அதே சமயத்தில் 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அங்கே வந்து கேது இருக்கிறப்போ தொழிலில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்யக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஆயுள் யோகம் அப்படின்னு இருக்குது. ஏன் அந்த யோகம்னா, 8ஆம் வீட்டில் குருவும் சந்திரன் இருக்கங்காட்டி உங்களுடைய பழைய தீராத பிரச்சனைகள் ஒன்று இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். தீந்துருன்னு வச்சுக்கோங்க, நம்பி இருக்கலாங்க. உங்களுக்கும் கோல்டன் ஹவர்ஸ் இருக்குது. அந்த கோல்டன் ஹவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி நைட்டு தான் வருது. 8 மணி 12 8-12 முதல் 9 மணி வரைக்கும்
அந்த டைமில் கோல்டன் ஹவர்ஸ் ஏன் வேலை செய்யணும்னு பார்த்தா அந்த நேரத்தில் உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய் இருக்கார்ல, அந்த செவ்வாயும் குருவும் ஒரு நல்ல தொடர்பாக நைட்டு தான் பெறுகிறார்கள் 2 பேரும். அப்போது கடன் பிரச்சனைகளை பற்றி பேசவோ அல்லது ஒரு முக்கியமான பிளான் பண்ணவோ இந்த அமைதியான அற்புதமான இரவு நேரம் பலிக்கும். கோல்டன் ஹவர்ஸ் அட்டகாசமாக வேலை செய்யும், யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ரைட்டுங்களா? உங்களை வேலையை பொறுத்த வரைக்கும் இருக்கா, மேலதிகாரிகிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் பணிவாக பேசுங்க, காரியம் கைகூடும். வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் மற்றும் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, அங்கே ட்ரேடிங்லாம் பண்ணுவீங்களா, அவங்களுக்கும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. பிஸ்னஸ் சீக்ரெட் அப்படின்னு பார்த்தா உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தொழிலுக்கு தேவையான முக்கியமான மிஷினரி வாங்குகிறோம் அல்லது ஒரு முக்கியமான பொருளை வாங்குறீங்கன்னா அது பெரிய லாபத்தை தரும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிணறு வெட்டுறது அல்லது போர் போடுறதை பற்றி பேசுவீங்க. தண்ணீர் யோகம் இன்றைக்கி இருக்குதுங்க. ஒரே விஷயம், தண்ணீர் கிடச்சிட்டா அப்படின்னு எல்லாமே செழிப்பாக இருக்குது. தண்ணீர் யோகம் இருக்குது. சைடு போர் போடுறது இல்லை கொஞ்சம் ஆழம் பண்ணுறது, கிணத்தை கொட்டை குளங்கொட்டை வெட்டுறது மாதிரி நல்லா இருக்குது. தண்ணீர் யோகம் இருக்குது, பார்த்து புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். உபரி வருமானம் ஓகே. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா, சகோதரர் வழியில் ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக உண்டு. ரைட்டா? மனைவி வழியில் சின்ன சின்ன இடர்பாடு வர மாதிரி தெரிஞ்சால் கூட அனுசரித்து போயிடுவீங்க. பெரிய குடுமிப்பிடி சண்டை அப்படிங்களா இல்லை, சீராட்டு போகிறவங்க சண்டை கிடையாது, அமைதி இருக்கலாம். காதலை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் சாமி. லவ்வர் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க, உங்களுக்காக அவங்க, அவங்களுக்காக நீங்கள். அந்த லவ் இணக்கமாகவே போகும், தப்பு ஒன்றும் கிடையாது. கல்விஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகள் இன்றைக்கி கடினமான பாடங்களை கூட அவ்வளோதான் எளிதாக படிச்சிடுவாங்க. தூசு தட்டுற மாதிரி படிச்சுட்டு அவ்வளோ முடிச்சுதுப்பா வேலை முடிச்சுது அப்படின்னு சிம்பிளாக படித்து முடிச்சுடுவாங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதே சமயத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பல்லு வலிங்கோ தலைவலிங்கோ அப்படிங்கிற மாதிரி வருங்க. அதே லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு டார்க் ரெட்டு. நம்பர் பார்த்தா 9ஆம் நம்பர் உங்களுக்கு நல்லா இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம். தொல்லை கொடுத்து உங்களுக்கு இதுவரை கஷ்டம் கொடுத்து வந்த பழைய கடன் பிரச்சனை ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு வழி கிடைக்கும். உங்களை பொறுத்த விசாகத்தை பொறுத்த வரைக்கும். அனுசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா உத்தியோகத்தில் உங்கள் கை தான் அதிகம் ஓங்கி இருக்கும். நீங்கள் சொல்கிறதான் கேட்பாங்க, எல்லாரும் நல்ல பேர் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். இந்த விசாகம் அனுசம் கேட்டையை பொறுத்த வரைக்கும் காமன் ஃபேக்ட் அப்படின்னு எடுத்து பார்த்தா பழைய பாக்கிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் இருந்தால் வசூலாகும். அல்லது இந்த தொழில் வியாபாரத்தில் பாக்கி சைக்கிளாம் கொடுப்பீங்களா, அவங்களுக்கும் ஒரு வசூலாகக்கூடிய தன்மை இருக்குதுங்க. மன அமைதி பொதுவாக 3 பேர்த்துக்கு நல்லாயிருக்கு. விசாகம் அனுசம் கேட்டையை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணம் 3 பேர்த்துக்கும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசுக்குள்ளே ஒரு ஆசை வச்சுருந்தீங்கன்னா அது நிறைவேறக்கூடிய தன்மை இன்றைக்கி இந்த நட்சத்திரத்துக்கு இருக்குது. பொதுவாக 3 பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, கஷ்டப்படுறோம், பெரிய முன்னேற்றம் வெளியே நினைக்கிறீங்க. இருந்தால் கூட நீங்கள் அந்த முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக விசாகம் அனுசம் கேட்டை மதிப்பு கூடும், நினச்சது நடக்கும். ரைட்டாக? பொதுவாக நெருப்பு மற்றும் மின்சார பொருட்களை கையாளுறேன்னு வச்சுக்கலாம், கவனமாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டுங்க. ஒரு ஏழைக்கு இல்லாத கஷ்டப்படுற நிஜமாலும் கஷ்டப்பாடுபடுற ஏழைக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி போடுங்க. உங்கள் கர்ம வினைகள் குறைஞ்சு காரிய வெற்றி கண்டிப்பாக உண்டாகும். நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. போய்ட்டுங்களா? ஹாப்பி. வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. ராசி நேதிபதி வந்துங்க தெய்வத்தின் நாயகன் சொல்லக்கூடிய குரு பகவானுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கூட இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சுக்கல, வீட்டிலையே கொஞ்சம் செப்பரேட்டாக தான் இருக்க சார், மனசளவில் நான் தனிமையாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வெளியில் சிரிச்சா கூட உள்ளுக்குள்ளே அழுகாட்சியாக வருது சார், தனிமை வாட்டுது சார் அப்படின்னு இருந்தீங்கன்னா கலங்காதீங்க. உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் நல்ல இடத்துல இன்னைக்கு பொசிஷனில் இருக்கார். சீக்கிரம் உங்கள் அருமை மற்றவங்களுக்கு புரியும், அழுகாட்சியெல்லாம் குறைஞ்சி போயிடும். ரைட்டா? விரசா எல்லாம் சரியாகனு வச்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் முருகா அன்னைக்கு 3ஆம் வீட்டிலே ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. அப்போ என்னன்னு பார்த்தா இன்றைக்கி இளைய சகோதர வழியில் ஒரு அனுகூலமான பலன், உங்களுக்கு மாரல் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. தைரியமான முடிவுகளை தக்க நேரத்தில் பளிச்சுன்னு எடுப்பீங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகமாக இருக்குதுங்க. வண்டி வாழ்ந்துற போகிறப்ப கொஞ்சம் நிதானமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டுங்க. 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார், பூர்வ புண்ணியஸ்தானம் சுக்கிரன். அப்போ பிள்ளைகள் வழியில் ஒரு சுபமான நிகழ்ச்சி நடக்கும். ரைட்டுங்களா? 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தி இருக்காங்க. எதிரிகள் கொஞ்சம் உங்கள்கிட்ட ஆட்டங்காற்ற பார்ப்பாங்க. இன்னைக்கு அவனை விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் உங்கள் புத்திசாலித்தனத்தால் நீங்கள் எஸ்கேப் ஆயிடுவீங்க. உங்களை ஒன்றும் கவுக்கவே முடியாது. தைரியமாக இருக்கலாங்க. அதே சமயத்தில் 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி குரு ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. வாழ்க்கை துணை வழியில் ஒரு பெரிய லாபம் அல்லது சந்தோஷமான செய்தி வரும். ரைட்டா? கூட்டு தொழில் அமர்க்கலமாக நடத்துவீங்க. பார்ட்னர் மாரல் சப்போர்ட் ஃபுல்லாக பண்ணுவாங்க உங்களுக்கு. ரைட்டுங்களா? 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது இருக்காங்க. அப்போ கேது இருந்தாலும் ஆன்மீக பயணம் போவதற்கு ஒரு பக்கா பிளான் பண்ணுவீங்க. கோயில் குளத்துக்கு போகணுங்கிற எண்ணம் வலுப்பெறும். உங்களை பொறுத்த வரைக்கும் சுப மங்கள யோகம். அவ்வளோதானுங்க, சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ராசியின் அதிபதி குரு வந்து 7ல் அமர்ந்து உங்கள் ராசியை டைரெக்டாக பார்க்குறார். நீங்கள் இன்னைக்கு எது நினச்சாலும் நினச்ச காரியம் நடக்கும். தொட்டது ஒழுங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கும்.
இன்றைக்கி உங்களுக்கு கோல்டன் ஹவர்ஸ் என்னென்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்குதுங்க. காலையில் 10:00 ஆரம்பித்து 11:03 வினாடி 11 மணி 3 வினாடி வரைக்கும் இந்த பொற்காலம் இருக்குது, கோல்டன் ஹவர்ஸ் இருக்குது. இந்த நேரத்தில் குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு முழுமையாக டைரெக்டாக அப்படியே கிடைக்குது, 100% கிடைக்குது. அப்போது புதுசாக ஒரு விஷயத்தில் ஆரம்பிக்கவோ, ஒரு புதுசாக ஒரு சேமிப்பு திட்டம் தொடங்குறீங்க, ஒரு பணத்தில் அக்கௌண்ட்டில் போடணும், அப்படி மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நல்லது நடக்கும். அது பெரியவங்கள ஆசீர்வாதம் வாங்குவதற்கு இது சரியான நேரம்னு வச்சுக்கோங்களேன். கோல்டன் ஹவர்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டுற அளவுக்கு நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்த சலுகைகள் தேடி வரும். அதே கஸ்டமர்களை வியாபார தொழிலை பொறுத்த வரைக்கும் அடுத்தது போல் கஸ்டமர்களை வசியம் செய்யக்கூடிய திறமை, ஒரு சின்ன புன்னகை, அண்ணே வாங்க வாங்க, என்னென்ன போன ஒரே வெய்யலுங்க, ஐயோ இப்படித்தான் நீங்களாம் உங்களாம் உண்மையாலுமே கடைக்குள்ளேயே இருக்க முடியல, நீங்களே எப்படி தான் சமாளிக்கிறீங்களா அப்படின்னு அவங்க லெவல்லையே இறங்கி போய் பேசி அவங்க நினச்ச வந்த காரியத்துக்கு அவங்க வியாபாரம் தொழிலை கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பீங்க. அனுசரணையாக பேசுவீங்க, அவ்வளோதானுங்க, ரைட்டுங்களா? அதே சமயத்தில் 10ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் பெருசாக இன்றைக்கி பாதிப்பு இல்லை. இருந்தாலும் உங்கள் பழைய அனுபவத்தை வச்சு இன்றைக்கி ஒரு ரகசியமான பிளான் பண்ணுவீங்க. அதை வச்சு நேர்த்தியாக பேசி அவங்க மூடறிஞ்சு பேசி கலக்குவீங்க இன்றைக்கி. அதுதான் உண்மை, பிஸ்னஸ் சீக்ரெட். அதே சமயத்தில் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பால் வியாபாரம், முட்டை வியாபாரம், இந்த மாதிரி பண்ணுறீங்க. இதர உபரி வருமானம் பண்ணுறதுக்கு உண்டான வருமானம் நல்லா இருக்குது. இன்றைக்கி லாபம் கூடுதலாகவே இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் அமோகமாக ஜெயிப்பீங்க, கவலைப்படாதீங்க, ரைட்டுங்களா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வீட்டில் ஒரு விசேஷமான சூழல் அமோகமாக இருக்குது. கணவன் மனைவி டாப் கிளாஸ், பாராட்டு சீராட்டு கிடையாது, ஒன்லி பாராட்டு, அந்நியோனியம், தோசைக்கு 4 வகையான சட்னி, இதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு அந்நியோனியமாக இருப்பான். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை அம்மனி செய்ய, அம்மனிக்கு பிடிச்சதை நீங்கள் செய்ய, உங்கள் 2 பேருக்கு பிடிச்சதை அந்த இறைவன் செஞ்சுட்டே இருப்பார். இதுதான் குடும்பத்தின் கணவன் மனைவிக்குடைய அழகு, ரைட்டுங்களா? காதல், இந்த உங்கள் ஜோடி இருக்கே ஜோடி, மனசு விட்டு பேசுவீங்க. உங்கள் காதலுக்கு இடையில் எவனும் கிட்டே ஜெயிக்க முடியாது, ரைட்டா? நல்ல புரிதல் உங்கள் 2 பேருக்கு இருக்குது, ரைட்டா? உங்கள் 2 பேர் காதலை பிரிக்கணுங்கிற எண்ணம் யார் வந்தாலும் ஜெயிக்காதது. அந்தளவுக்கு உண்மையான காதல் ஜெயிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும், ரைட்டுங்களா? பசங்க உலையில் பொறுத்த வரைக்கும் முருகா, மாணவ மாணவிகள் படிப்பை தாண்டி ஒரு திறமை அதிகமாக வளரும். இன்னைக்கு படித்து முடிச்சிட்டேன், அது எப்படி எழுதலாம் அப்படின்னு, ரைட்டா? அந்த மாதிரி தனித்திறமையை கற்றுக்கிறதுக்கும் ஆர்வம் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? டேலண்ட்டு டெவலப் ஆகும்னு அர்த்தம். சூப்பருங்க அது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுக்கு இந்த கால் வலி, லேசாக இடுப்பு வலி, முதுகு வலி, சார் ஒரு இடத்துலேயே உட்கார முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்பப்போ எந்திரிச்சு ஒரு வாக்கிங், சின்ன வாக்கிங் அல்லது சுடுதண்ணி வச்சு லேசாக குளிக்கிறது, இந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம், சரிங்களா? லக்கி நம்பர் பார்த்தா 3ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா கோல்டன் எல்லோ. உங்களை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம் அதிபதி கேது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும், தடைப்பட்ட காரியம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி சுக்கிரன் என்ன சொல்கிறார்? பொன்னும் பொருளும் சேரும் யோகம் இருக்குது, இன்னைக்கு மகிழ்ச்சியான செய்தி தேடி வரும். அடுத்தது உத்தராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி சூரியன் என்ன சொல்கிறார்? அரசாங்க வேலையில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது, கௌரவம் உயரும். அதே சமயத்தில் இந்த மூலம், பூராடம், உத்திராடம் இருக்குல்ல, இந்த 3 பேருக்கு காமன் விஷயம் என்ன, காமன் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தா புதிய அறிமுகம், புதிய நண்பர்கள், புதிய மனிதர்களின் அறிமுகம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். மன அமைதி 3 பேத்துக்குமே நல்லா இருக்குது. வெளியூர் பயணம் 3 பேத்துக்குமே அமையும். கடன் தொல்லைகள் படிப்படியாக குறையும். அதே சமயத்தில் 3 பேருமே நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ஏதாவது இருந்தால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு இந்த உத்தராடம், பூராடம், மூலத்துக்கு சொல்லிட்டுங்க. உங்கள் 3 என்ன பரிகாரம், சின்ன பரிகாரம், ஏழைக்கு இல்லாத ஏழைகளுக்கு ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் அல்லது ஒரு மஞ்சள் நிற துண்டு ஒரு தானம் பண்ணுங்க, உங்களுக்கு யோகம் பெருகும் இல்லாத ஏழைகளுக்கு, ரைட்டுங்களா? நல்லது நடக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மகர ராசி நேயர்களே. ராசி அதிபதி கர்ம நாயகன் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்துக்கும் ஓடி ஓடி உழைக்கிறங்க, நல்ல பேர் இல்லை, எவனும் நம்ம நல்ல பேர் சொல்லாட்டி பரவாயில்ல சார், கெட்ட வேற உருவாக்கி தர்றாங்க சார் அப்படிங்கிற மாதிரி மனசு கொஞ்சம் உருகிற மாதிரி இருக்கும், ரைட்டா? மகரம்னாலே ஒப்பனை சொல்லிட்டுக்கலாம், மகா உழைப்பாளி தானுங்க, ரைட்டா? மாற்றுக்கிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் செஞ்ச தர்மம் உங்களை கண்டிப்பாக சேரும். காலச்சக்கரம் சொல்லிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறவன் நாளைக்கு கொஞ்சம் மைனஸ், நீங்கள் கஷ்டப்படுறவன் நாளைக்கு கொஞ்சம் ப்ளஸ் ஆகும். இப்படி உங்கள் அருமை எல்லாத்துக்கும் புரியுங்க, பொறுமையாக இருங்க, நல்லது நடக்கும், ரைட்டா? எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு நினச்சிக்கிட்டுங்க. இன்றைக்கி 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. வாக்கில் கொஞ்சம் நிதானம் வேணும். யாருக்கிட்டே பேசுகிறப்பம் காசு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கூட கனிவாக தான் பேசணும். காசு இருக்கிற தைரியத்தில் நம்ம கண்ணியம் பேசிடக்கூடாது, பொறுமையாக பேசுங்க, ரைட்டுங்களா? 3ஆம் வீட்டில் சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. தைரியம் அதிகரிக்குது. இளைய சகோதரர் வழியில் ஒரு சின்ன சலசலப்பு, நீங்கள் சொன்னால் கேட்பாங்களான்னா யோசனை, சலசலப்பு மறையும். 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா, அங்கே சுக்கிரன் இருக்கார். அப்போ சொகுசான வசதிகள் அதிகரிக்கும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், முயற்சி கைகூடும். புதுசாக வண்டி வாகனம் யோகம், ரைட்டுங்களா? இப்போ 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே மாந்தி இருக்கார். அப்போ 5ஆம் வீட்டில் உங்களுக்கு பொதுவாக மாந்தி இருந்தால் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, கொஞ்சம் எதையுமே நிதானமாக இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம். அதே பிள்ளைகளோட போக்கில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க.
6ஆம் வீட்டில் உங்களுக்கு குரு ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. அப்போ கடன்கள் தீர்வதற்கு வழி பிறக்கும். வழக்குகள் கோர்ட்டில் இருந்தால் கொஞ்சம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தெரியுது. 8ஆம் வீடு அப்போ கேது, தேவையில்லாத அலைச்சல்கள் தெரிஞ்சால் தவிர்த்துட்டு கம்முனா அந்த அந்த அங்கே போகிற கொண்டு தூங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கலாம். 8ஆம் வீட்டில் கேது இருக்குது. ரைட்டுங்களா? லட்சுமி கடாட்ச யோகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக இன்றைக்கி இருக்குது. 4ஆம் வீட்டிலேயே சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அப்போ வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கு அமோகமான வாய்ப்பு இருக்குது. நல்லா சேரும். ரைட்டா? இன்றைக்கி உங்களுக்கு கோல்டன் ஹவர்ஸ்னு ஒரு ஹவர்ஸ் இருக்குதுங்க. மத்தியானம் 12:48 உங்களுக்கு 1:36 வரைக்கும் அந்த கோல்டன் ஹவர்ஸ் வேலை செய்யுது. ஏன் அந்த நேரம் அப்படின்னு பார்த்தா, ரைட்டா, நீங்கள் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அந்த நேரம் ஏன் அப்படி இந்த வருதுன்னு பார்த்தா, உங்களுடைய நேரத்தில் உங்கள் ராசியின் அதிபதி சனி இருக்கார்ல, அந்த சனியும் குருவுக்கும் ஒரு இணக்கம் வருது அந்த டைமில். அப்போது அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறீங்க, அல்ல ஒரு புது பிஸ்னஸ் ஆர்டர் எடுக்கிறீங்க, அல்ல எது செஞ்சாலும் சரிங்க, இது நல்ல நேரங்க, சரியான நேரங்க. ரைட்டா? நீங்கள் நல்ல நேரம் அந்த ராகுகளெல்லாம் விட்டுருங்க. இந்த அமைப்பு இந்த உங்கள் ராசிக்கு இது ஒரு கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, உத்தியோகத்தில் உங்கள் கை இன்றைக்கி ஓங்கி இருக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. புது பொறுப்புகள் உங்களை தேடி வரும். ரைட்டுங்களா? வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி கஸ்டமர்கிட்ட சின்னதாக ஒரு சலுகை கொடுங்க, லாபம் டபுளாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்துக்கணும் அவங்ககிட்ட. ரைட்டுங்களா? இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கலந்து ஆலோசனை பண்ணுங்கள். மற்றபடி குறுதொழில் பண்ணுறவங்களுக்கு அமோகமான வாய்ப்பு இருக்குது. காரிய சட்டை போட்டு முடியும்னு வச்சுக்கங்களேன். வேறு ஒன்று சொல்கிறேன் இல்லைங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டத்தில் களை எடுக்கிறது, உடம்பு வருவதற்கு இன்றைக்கி நல்ல நாள். உபரி வருமானம் ஓகே. விவசாயம் ஹாப்பி தான். வேறு ஒன்றும் குறைகள் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மனைவியோட ஒரு சின்ன ஷாப்பிங் போவதற்கும், மனைவி சொல்லே மந்திரம், அவங்க சொன்னதை செய்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. மனைவி சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க செஞ்சதுக்காக, நீங்கள் செஞ்சு கொடுத்ததுக்காக கணவனும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதுதான் குடும்பம். குடும்பஸ்தானம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அப்போ கணவன் மனைவி நல்லா இருந்தால் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கான்னு அர்த்தம். புரியுதுங்களா? காதலை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்கள் லவர் கூட ஒரு சின்ன ஊழல் வரும். நேரத்துக்கு வர மாட்டேங்கிறியா, 6 மணியில் நின்றுக்கிறேன் அப்படின்னு ஊழல் வரும். அப்படி உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு மூலம் மல்லிப்பூ எடுத்து நீட்டினீங்கன்னா, ஐயோ இதுக்கு தான் 1 மணி நேரமா இருந்தாலும் நீ இந்த வாங்கி கொடுத்த பற்றியா இந்த மல்லிப்பூ, இதுதான் உங்கள் அன்பை வெளிக்காட்டும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பரிசை கொடுத்து அவங்கள ஊடலும் கூடலும் சேர்ந்த ஒரு காதல் இன்றைக்கி டெவலப் ஆகும். ரைட்டா? நல்ல காதல். அதே சமயத்தில் கல்வி ஸ்தானம் எடுத்து பார்த்தா பசங்க உங்களுக்கு இன்றைக்கி அதிகாலையில் எழுந்திரிச்சு படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அந்த இடத்துல ஞாபக சக்தி அதிகரிக்கணும்னா நைட்டு கொஞ்சம் நேரமே தூங்க வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு படிச்சிங்கன்னா அட்டகாசமாக படிப்பு ஏறும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் லேசாக கண் எரிச்சல் அல்லது கொஞ்சம் அந்த கண்ணில் கொஞ்சம் வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் வேண்டாங்க. குழந்தைலையும் நல்லா மூஞ்சி கழுவிட்டு ஜம்முன்னு நிம்மதியாக தூங்குங்க. பளிச்சுன்னு இருக்குது காலையில். லக்கி நம்பர் பார்த்தா 8ஆம் நம்பருங்க. உங்களுக்கு என்னடா 8ஆம் நம்பர் சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? அந்த அதிர்ஷ்ட நம்பர். அஷ்டமஸ்தானம் கூட உங்களுக்கு நல்லதாக வேலை செய்யுது இன்றைக்கி. ரைட்டுங்களா? லக்கி கலர் பார்த்தா டார்க் ப்ளூ கலர் நல்லாயிருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தராடம் 2, 3, 4 பாதங்கள். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கௌரவம் அதிகரிக்கும். ரைட்டுங்களா? திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்கள் மூலியமாக ஒரு திருப்புமுனை டேர்னிங் பாயிண்ட் அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களை பொறுத்த வரைக்கும் தைரியமான முடிவுகளை தக்க நேரத்தில் எடுப்பீங்க. சொத்து சேர்க்கை உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு காமன் ஃபேக்டர்னு பார்த்தா, ஏதாவது லோன் விஷயமாக போகிறீங்க, பேங்க்கில் விஷயம் லோன் வாங்குறீங்க அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வழி உண்டு. உறவினர்களின் ஆதரவு, நல்ல நண்பர் நண்பிகளினுடைய சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ஆபரணம் வாங்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. சுப செய்திகள் தேடி வரும். கரெக்டாக? முன்பின் தெரியாதவங்களுக்கு பண உதவி பண்ணுவது கொஞ்சம் தவிர்ப்பது 3 பேத்துக்குமே நல்லது சொல்லுங்கள். மொத்தமாக இந்த ராசிக்காரங்க எளிய பரிகாரம் என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் ஒரு துணியில் கருப்பில் இருக்குல்ல, கருப்பில் அதை ஒரு துணியில் முடிஞ்சு நீங்கள் நைட் ஃபுல்லாக வச்சுருங்க. காலையில் கொஞ்சம் சாப்பாடில் கருப்பில் கலந்து காக்காய்க்கு சோறு வைங்க. தடைகள் விலகும். நல்லது நடக்கும். போய்ட்டு விட்டுங்களா? நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கும்பராசி நேயர்களே. ராசி அதிபதி மர்ம நாயகன் வச்சுக்கலாம். மர்ம நாயகன் சனி. என்ன பண்ணுறீங்கன்னு யாருக்குமே தெரியாது. என்ன எந்த நேரத்தில் என்ன நடக்குமே தெரியாது. அந்தளவுக்கு மர்மமாக இருக்கக்கூடிய சனீஸ்வரனை நினச்சி நம்பிட்டு இருந்தேன் சார், குத்துறான் சார் முதுகில் அப்படின்னு கஷ்டம். யாரை நம்புறது? எல்லா பையனும் சுற்றி இருக்கிறவங்கள நல்லவனாகவே தெரியுது. ஆனால் எல்லா பையனும் அயோக்கிய பையனாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்குது. ஒரு பெரிய துரோகத்தை நினச்சி மனசு பாரமாக இருக்குதுங்க. ஆனால் கும்பம்னா என்னங்க? குடம். அந்த குடம் மாதிரி எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்காதீங்க, போட்டு அமுத்தாதீங்க. ரைட்டா? அந்த ஆண்டவனை பார்த்துட்டு இருக்கான், குடத்தை கவுத்திங்கன்னா எல்லாம் ஓடி போயிடும். அப்போ காலி குடம். மனசு எதமாக இருக்குது. யாரை நம்புனா? இறைவனை நம்புனா, குலதெய்வத்தை நம்புனா, இஷ்ட தெய்வத்தை நம்புனா. ரைட்டுங்களா? நீங்களே குடத்தில் பாரத்தை போட்டு அழுத்திட்டு ஏங்க கஷ்டப்படுறீங்க? துரோகம் பண்ணவங்க தானாக வழிக்கு வருவாங்க. ரைட்டா? சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருக்கிற ட்ரை பண்ணுங்கள். அதே சமயத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் 1ஆம் வீட்டில் ராகு +செவ்வாய் +புதன் இருக்காங்க. மனசில் ஒரு துடிப்பு இருக்கும். புது ஐடியாக்கள் இன்னைக்கு பிச்சுக்கிட்டு வேலை செய்யும்.
ரைட்டா. அதே சமயத்தில் 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் ப்ளஸ் சனி இருக்காங்க. தனஸ்தானத்தில் சனி இருந்தால் என்ன ஆகும், செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும், கைமீறி செலவாயிரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. 3ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொஞ்சம் இணக்கமாக போவீங்க, குறுகிய பயணங்கள் லாபத்தை தரும். சண்டை சச்சரவுகளாக இருந்தால் கூட உடுப்பா ஏப்பா அப்படின்னு மாதிரி சமாதானமாக போவீங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தி இருக்கார், வீட்டில் ஒரு சின்ன ஒரு அமைதி, சந்தோஷம் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு சின்ன வாக்குவாதம் வரும், அது ஒரு அமைதியற்ற சூழலை கூட உருவாக்கும். ரைட்டா. கொஞ்சம் அதனால் சூழலை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் மாந்தியை பொறுத்து கொஞ்சம் பண்ணிக்கோங்க. விட்டு கொடுத்து போனீங்கன்னாவே அந்த அமைதியான சூழல் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். மாந்தி கொஞ்சம் இப்படி அப்படி அன்பேலன்ஸாக இருக்கார் இன்றைக்கி. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க, புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும், பிள்ளைகள் வழியில் ஒரு பெருமை தரக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கும், பெருமை தேடி வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு கேது இருக்கார், வாழ்க்கை துணையோட சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடு வரும், உங்கள் கருத்துக்கு முரண்பட்ட கருத்தை அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் சரின்னு கேட்டுக்க வேண்டியதான். இன்றைக்கி சரஸ்வதி யோகம் சிம்பிளாக. காரணம் 5ஆம் வீட்டில் குருவும் சந்திரன் இருக்கங்காட்டி உங்களோட பேச்சு திறமை, சரஸ்வதினா என்னங்க, அறிவு கூர்மை, பேச்சு திறமை எல்லாமே இன்றைக்கி ஒரு பெரிய காரியத்தை சாதிப்பீங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் கோல்டன் ஹவர்ஸ் ஸ்பெஷல் கோல்டன் நேரம் என்னென்னு பார்த்தா இன்றைக்கி மத்தியானம் 3:12 இருந்துங்க கரெக்டாக 4 மணி வரைக்கும் 48 நிமிஷம் பட்டை கலப்பலாம். இந்த 48 நிமிஷத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சனிக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு நல்ல பார்வை கிடைக்கும், சுபமான பார்வை. அப்போது உங்களுக்கு கலைத்துறை சார்ந்த ஒரு வேலையில் இறங்கவோ அல்லது ஒரு விசேஷமான நபர்கிட்ட, ஒரு முக்கியமான நபர்கிட்ட உதவி கேட்கவோ இது சரியான நேரம். நல்ல காரியத்தை தொடங்குவதற்கும் நல்ல நேரம். நினச்ச காரியம் நடக்கணும்னா இந்த 48 நிமிஷத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையில் உங்களுடைய தனித்திறமை அதீதமாக வெளிப்படுதுங்க. மற்றவங்க உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அட்டேங்கப்பா இவரோட பழகினதுக்கு எனக்கு ரொம்ப கொடுப்பனை வேணும்ப்பா அப்படின்னு ஹாப்பியாக இருப்பாங்க. சிலர் வியந்தும் போவாங்க. அப்படி இருக்குங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் தரமான பொருட்களை கரெக்டான நேரத்துக்கு கொடுத்து கஸ்டமர்கள் உங்களை சுற்றி வர மாதிரி பண்ணிடுவீங்க. லாபம் நீங்கள் சொல்கிறதா விலை அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா பொருள் நல்லா இருந்தால் விலையை பற்றி பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. பிஸ்னஸ் சீக்ரெட் என்னென்னு பார்த்தா இன்றைக்கி உங்களுக்கு இந்த சோசியல் மீடியா இருக்குல்ல, அந்த சோசியல் மீடியாவில் உங்கள் பிஸ்னஸை பற்றி ஒரு போஸ்ட் போடுங்க, இல்லை உங்கள் பத்தவங்க கருத்து என்ன சொல்கிறாங்க வச்சு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டுவிடுங்க. ரீச் அட்டகாசமாக இருக்கும். நம்மளை பற்றி சொல்கிறதுக்கு நம்மளை பற்றி அடுத்தவங்க சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டத்தில் கிணறு வெட்டுறது, போர் போடுறது, சைடு போர் போடுறது இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆலோசனை பண்ணுங்கள். தண்ணீர் யோகம் நல்லாவே இருக்குது உங்களுக்கு, அதனால் ஜம்முன்னு ஜெயிக்கலாம். தண்ணீர் யோகம் வந்துட்டால் விவசாயிக்கு செழிப்பு தான், உபரி வருமானம் ஓகே சூப்பருங்க. குடும்பம் சார்ந்த உறவுகளை பார்த்தா பிள்ளைகளோட ஒரு சின்ன அப்போ எக்ஸாம் முடிச்சின்னா உன்னை சிம்பிளாக ஒரு டூர் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியே அவனை மோட்டிவேட் பண்ணுவீங்க. அதனால் குழந்தைகளும் உங்களோட அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. குடும்பத்துக்காக சில நேரங்கள் ஒதுக்கி அவங்களுக்காக ஒரு டெடிக்கேட்டட் பர்சனாக இருப்பீங்க. குடும்பம் சந்தோஷம். கணவன் மனைவி உறவு அப்படித்தான். சின்ன ஊடலும் வந்தால் கூட ஊடலை விட கூடல் தான் அதிகமாக இருக்குது இன்றைக்கி. அதனால் ஹாப்பி மூமெண்ட் தானுங்க. காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் ஜோடிக்கிட்ட அன்பான ஒரு வார்த்தை பேசுவீங்க. அந்த உலகமே நீங்கள் தான் அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு ஐக்கியமாக ஒரு இணக்கமாக இருப்பீங்க. அந்த காதலை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. திருமணம் என்ற பயணத்தை நோக்கி போவதற்கு அட்டகாசமான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் பசங்க பிள்ளைகள் இன்றைக்கி அதிகாலையில் எழுந்திரிச்சு படிக்கிறது ரொம்ப நல்லது. நைட்டு 2 மணி நேரம் படிக்கிறதுக்கு காலையில் 1/2 hour படித்தா போதும், ஜம்முன்னு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் காது வலிங்க பல்லு வலிங்கோ அப்படிங்கிற தன்மை இருக்குதுங்க. கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது பார்த்துக்கணும். ரைட்டா. அது என்னமோ கிராம்பெல்லாம் வைப்பாங்களே அந்த மாதிரி சின்ன தொந்தரவு தான், பெரிய தொந்தரவு இல்லை. உங்களுக்கு லக்கி நம்பர் பார்த்தா இன்றைக்கி 2ஆம் நம்பர் நல்லாயிருக்கு உங்களுக்கு. அதே சமயத்தில் லக்கி கலர் பார்த்தா வயலட் கலர் நல்லாயிருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3-4 பாதங்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாக திறமை கூடும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. சதயத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி கைகூடும். திடீர் அதிர்ஷ்டம் கூட வரும். ரைட்டா. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 பாதங்கள் பெரியவங்கள ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு, குழப்பம் தீரும். பொதுவாக அந்த அவிட்டம் சதயம் புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் காமன் பாயிண்ட் என்ன, நண்பிகள் உதவி, உங்களுக்கு மாரல் சப்போர்ட் கண்டிப்பாக உண்டு. சுப செய்திகள் தேடி வரும். ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய தன்மையும் இந்த 3 பேர்த்துக்குமே இருக்குது. தன்னம்பிக்கை 3 பேர்த்துக்கும் அதிகமாக இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. அதே சமயத்தில் இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனத்தில் போகிறப்போ வேகமெல்லாம் வேண்டாங்க சாமி, பொறுமையாக போங்கன்னு சொல்லிட்டுங்க. நீங்கள் பக்கத்தில் இருந்தால் ஆஞ்சநேயர் கோயில் இருந்தால் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லையா வீட்டில் இருந்து ஆஞ்சநேயரை மனசார நினச்சிக்கிட்டு ஆஞ்சநேயா காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லுங்கள். மனதைரியம் அதிகரிச்சிட்டா அப்புறம் நான் தூள் பறத்தலாம். ரைட்டா. நல்லது நடக்கட்டும். நற்பவி கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். மீனராசி நேயர்களே, ராசியின் அதிபதி கருணை நாயகன் சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தட்சிணாமூர்த்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை சொல்லுவதற்கு எவன்கிட்டையும் நம்பி சொல்ல முடியல சார், நான் உன்னை சொன்னால் அவன் கிண்டல் அடிச்சு சிரிச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிற கொஞ்சம் கண்ணீர் வர குறையா தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கத்தான் செய்யுதுங்க. ரைட்டாக. உங்களுக்கு துணையாக அந்த மகாலட்சுமி தாயார் இருக்காங்க.
அம்மா ஆறுதலாக இருந்தால் எதை பற்றி எவனும் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கி அருமையான செய்தி தேடி வரும். வெள்ளிக்கிழமை நல்ல காரியம் நடக்கும், கவலைப்படாதீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் லக்ன வீட்லேயே ஒரு சூரியன் சனி இன்றைக்கி இருக்காங்க. அப்போ ராசிக்குள்ளே சூரியன் சனி இருந்தால் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த அலைச்சலுக்கு தகுந்த ஒரு பலன், ஒரு பரிகாரம் கண்டிப்பாக உண்டு. 2ஆம் வீட்டில் சுக்கிரன், தனஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். வருமானம் நல்லாவே தெரியுதுங்க. பேச்சில் ஒரு வசீகரம் இருக்குது உங்களை பொறுத்த 2ஆம் வீட்டில் பொறுத்த வரைக்கும். 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தி என்ன இருக்கார். அப்போ தைரியம் குறையும். பயமாக இருக்குது சார், செஞ்சது மாட்டிக்கிட்டா அந்த தைரியம் குறையிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் சமாளிச்சிருவீங்க, ரைட்டுங்களா. 4ஆம் வீட்டில் உங்களுக்கு குரு ப்ளஸ் சந்திரன் இருக்காங்க. சுகஸ்தானத்தில் குரு சந்திரன் இருந்தால் என்ன ஆகும், அம்மா வழியில் லாபம் இருக்குது, அம்மா உங்களுக்கு மாரல் சப்போர்ட் இருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்குது. 6ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்போ மறைமுகமான எதிர்ப்புகள் விலகும். உங்களுக்கு உடல் நிலைமையில் தொந்தரவு வந்தால் படிப்படியாக தேரும். 12ஆம் வீட்டில் ராகு ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் புதன் இருக்காங்க. வீண் விரயங்களை தவிர்க்கணுங்க சாமியோ, பார்த்துக்கோங்க. தூக்கம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கவலைகள் வந்துட்டு போகிறங்க, ரைட்டுங்களா. இன்றைக்கி சுவர்ண யோகம் வரும் அப்படின்னு சொன்னால் கூட உங்கள் ராசியின் அதிபதி குரு வந்து நாளில் பலமாக தான் இருக்கார். இன்றைக்கி ஒரு பெரிய கடனை அடைப்பதற்கோ, ரைட்டா, சிக்கல் இருந்து மீள்வதற்கோ ஒரு சின்ன சின்ன பொருளாதார உதவிக்கு இது ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும், ரைட்டா. ஆனால் சொகுசு பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட அது விரைய செலவாக போகுது, கொஞ்சம் அனுசரித்து பண்ணிக்கோங்க. யோகமான நாள் தானுங்க இன்றைக்கி, தப்பு கிடையாது. உங்களுக்கு கோல்டன் ஹவர்ஸ்னு ஒரு ஹவர்ஸ் இருக்குதுங்க, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. சாயந்தரம் 5:20 கரெக்டாக 6 மணி 8 வினாடி வரைக்கும் இந்த கோல்டன் ஹவர்ஸ் 48 மினிட்ஸ் வேலை செய்து இந்த நேரம் உங்கள் ராசியின் அதிபதி குருவோட பலம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் ஒரு புது காரியம் ஆரம்பிப்பதற்கோ அல்லது ஒரு குருமார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கவோ இது பொன்னான நேரம். ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்து அந்த நேரத்தை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல வழி கிடைக்கும், சரிங்களா. வேலையை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரி உங்கள் பேச்சு மதிப்பு மரியாதை இருக்குது, நல்ல பேர் கிடைக்கும், ஒன்றும் தப்பு இல்லை. வேலை ஆசிட்டிஸ் தாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கமிஷன் மற்றும் ஏஜென்சி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி அமோகமான லாபம் கண்டிப்பாக உண்டு. காரணம், இன்றைக்கி உங்களுடைய பிஸ்னஸ் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஊதுபத்தி பற்றி வச்சு காலையில் சாமி கும்பிட்டு தொழில் வியாபாரத்தை ஆரம்பிங்க. நெகட்டிவ் எனர்ஜிலாம் போய் பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன் அதிகமாக வரும், அப்போ நல்லது நடக்கும், புரிஞ்சுதுங்களா. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டத்தில் பூக்கள் சாகுபடி பண்ணுறீங்களா, அவங்களுக்கு இன்றைக்கி நல்ல விலை கிடைக்கும். மற்றபடி கால்நடை இதை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் தொந்தரவு இல்லை. தண்ணீர் பாசனத்துக்கு பிரச்சனை இல்லை, உபரி வருமானம் ஓகே. மீனராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு சின்ன தடைகள் இருக்கத்தான் செய்யுதுங்க. அந்த தடைகளை தாண்டி ஒரு சுப நிகழ்ச்சிகளை பற்றி பேசுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது. உறவினர்கள் உங்களுக்கு ஒரு ஆதரவாக நல்ல செய்தி கொண்டு வருவாங்க. கணவன் மனைவி உறவு அப்படித்தான், கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தாலும் அப்புறம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதனால் கணவன் மனைவி உறவில் தவறுகள் பெருசாக இருக்கிற மாதிரி இல்லை, அனுசரித்து தான் போவீங்க 2 பேரும். காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் லவ்வர்ஸ் கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. வழக்கமான காதலாக இருந்தாலும் இன்றைக்கி அந்த காதலை தாண்டி ஒரு புதுவிதமான சிந்தனை 2 பேர்த்துக்கே மன ஓட்டம் இருக்குது. ஓப்பனாக பேசுனீங்கன்னா அந்த மன ஓட்டம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. நல்லது நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு நல்லாவே தெரியுது. திருமணம் என்ற பேச்சுக்கு போகலாம். கல்வியை பொறுத்த வரைக்கும் பசங்க உலக இன்றைக்கி எதையும் 1 முறைக்கு 2 முறை எழுதி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஞாபக சக்தி அபாரமாக வேலை செய்யும் உங்களுக்கு, ரைட்டுங்களா. ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் கால் வலி கொஞ்சம் அப்படி இருக்குது, கொஞ்சம் அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கிறது தான் ஒரே சிறந்த வழி அப்படின்னு சொல்லிட்டுங்க. லக்கி நம்பர் பார்த்தா 7ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா எல்லோ கலர். உங்களை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும், தைரியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்குது. உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் வேலையில் கொஞ்சம் சுணக்கங்கள் இருக்குது. என்னதான் வேலை சார் திட்டிகிட்டே இருக்காங்க சார் அப்படிங்கிற ஒரு மைனஸாக இருந்தாலும் உங்கள் மதிப்பு மரியாதை கௌரவத்துக்கு பஞ்சம் இல்லை, அதில் ஒன்றும் யாரும் கை வைக்க மாட்டாங்க. சில சுணக்கங்கள் அனுசரித்து தான் போகணும். ரேவதியை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனமான செயல்பாடு நல்லாவே இருக்குது. காரியம் சாதிக்கக்கூடிய வல்லமை ரேவதிக்கு இருக்குது. மகிழ்ச்சியான செய்தி தேடி வரும். இந்த புரட்டாதி உத்திரட்டாதி அப்புறம் ரேவதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஏதாவது பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை தேடினீங்கன்னா அதுக்கு வழியும் கிடைக்கும். அந்த பேங்க் லோன் உண்டான ப்ராசஸ் நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோசனை கூட வந்துட்டு போகும். மன அமைதி அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த புரட்டாதி உத்திரட்டாதி மீன இது ரேவதிக்கு உண்டு, ரைட்டுங்களா. நல்லது நடக்கும். பொதுவாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மற்றவங்களுக்கு கேரண்டி ஜாமீன் கையெழுத்து கேரண்டி வாரண்டி எந்த ஒரு கமிட்மெண்ட் எதையும் கொடுக்காதீங்க. மொத்தமாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கோயிலுக்கு போய் ஒரு அம்மனுக்கு ஏதோ ஒரு பூ, முடிஞ்சால் ஒரு தாமரைப்பூ இல்லைன்னா ஒரு முளை ஏதோ ஒரு பூ வாங்கி கொண்டு ஒரு மனசார கொடுத்துட்டு வேண்டிட்டு வாங்க. உங்கள் கஷ்டமெல்லாம் நீங்கி சுபிச்சம் உண்டாகும். நம்பிக்கையுடன் பண்ணுங்கள், நல்லது பலிக்கட்டும். நற்பவி மீனராசி நேயர்களுக்கு.